இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எதை பத்தி பேச போறாருன்னா, உடைந்த உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனின் காலநிலை. உடைஞ்ச உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தேவனின் காலநிலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செயல்பட போகிறது. ஆமென் ஆமென். பாருங்க, ஒரு 6 விதமா சொல்லி தர போறேன். ஆமென். நோட் பண்ணிக்கோங்க, எழுதுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 6 தலைப்புல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த 6 விதமான காலநிலைகள். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர இந்த டீச்சிங்ஸ், இந்த வார்த்தை ஒரு 6 விதமான காலநிலை. இந்த 6 விதமான இந்த காலநிலைகளையும், இந்த 6 விதமான இந்த கிளைமேட்டும் உங்க வாழ்க்கையில மழையை பொழிய பண்ண போகிறது, அனலை உண்டு பண்ண போகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அனலை உண்டு பண்ணுகிற 6 விதமான கிளைமேட், உங்க வாழ்க்கையை மாற்றுகிற அந்த 6 விதமான கிளைமேட் இன்னைக்கு பொழியட்டு பேசுங்க. நாம பாருங்க, முதல்ல ஒரு கப்பல் பிரயாணம் நடக்குது. என்ன நடக்குது? ஒரு கப்பல் பிரயாணம் நடக்குது. பாருங்க, இந்த கப்பல் பிரயாணத்துல நிறைய பேர் இருக்காங்க. 276 பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க? 276 பேர் இருக்கிறாங்க. இந்த 276 பேர்ல ஒரே ஒருத்தன் மட்டும் தைரியமா இருக்கிறான். ஆமென். அந்த ஒரே ஒருத்தன் மட்டும் 275 பேரோட கிளைமேட்டை மாத்துறான். எத்தனை? 275 பேரோட பயத்தை மாற்றுகிற ஒரே ஒரு பவுல். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீதான் அந்த பவுல். உன் வீட்டுல இருக்கிற வியாதி என்கிற பயத்தை நீ மாற்ற போகிறாய். உன் வீட்டுல இருக்கிற பிரச்சனை என்கிற பயத்தை மாற்ற போகிறாய். உன் வீட்டுல இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளையும் மாற்றுகிற அந்த காலநிலை நீதான். இப்போ பவுல் இருக்கிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்குது. இப்போ ஒரு கப்பல் பிரயாணத்துல வராங்க. கப்பல் பிரயாணத்துல வராங்க. ஒரு நாள் 2 நாள் போராட்டம் கிடையாது, பல நாள் போராட்டம். எத்தனை நாள் போராட்டம்? பல நாள் போராட்டம். நீங்க கூட வியாதியில ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கலாம், சில பிரச்சனைகள்ல ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கலாம், ஒரு சூழ்நிலைகள்ல ரொம்ப நாளா நீங்க போராடிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த பவுலுக்கு வந்த போராட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க தப்பிப்போமா பிழைப்போமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு போராட்டம். ஆமென். கொந்தளிப்பு, அவ்வளவுதான். அந்த கப்பல்லாம் சேதமாயிருச்சு. அப்படி ஒரு சேதம் அடைஞ்ச ஒரு சூழ்நிலையில அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஆமென். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. உங்க வீடு சேதமாகலாம், உங்க வீட்டுல இருக்கிற யாரோ சேதமாகலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், இனி உங்க வீட்டுக்குள்ள சேதம் வராது. ஏன்னா பவுல்கிட்ட பேசின தேவன் உங்ககிட்ட இன்னைக்கு பேசுறார். பவுல்கிட்ட பேசுற அதே தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட பேசுறாரு. கப்பல் சேதம் ஒருவேளை வரலாம், ஆனா பிராண சேதம் வராது. இதுவரைக்கும் ஒருவேளை கப்பல் சேதம் கூட வந்திருக்கலாம், ஆனா இயேசு எல்லா சேதத்துக்கும் தான் சிலுவையில் மரித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்றான் பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும். பாருங்க, இந்த ஆட்கொண்டவர் இது பயங்கரமான ஒரு வார்த்தை. இதுக்கு பொசஸ், ஆட்கொண்டவர்னா என்ன அர்த்தம்னா பொசஸ். இப்போ உங்க பிள்ளை கீழே விழுந்துருச்சு, கீழே விழுந்த பிள்ளை அப்படியே தூக்குறோம் பாருங்க, இதுதான் ஆட்கொண்டது. இதுதான் அர்த்தம். என்ன? பொசஸ். இதுக்கு பேர் தான் என்னது? ஆட்கொண்டது. ஆண்டவர் சொல்றாரு, கீழே விழுந்த ஒண்ண ஆட்கொள்ற பவுல என்னை ஆட்கொண்ட தேவன். இன்னைக்கு கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணிக்கோங்க. என்னை, என் குடும்பத்தை, என் பெற்றோரை, என் தலைமுறையை, என் சூழல் ஆட்கொண்ட தேவன். பொசஸ் பிடிச்சிட்டார். பிள்ளை அப்படியே இருக்குது, தோல்ல இருக்குது, டப்புனு கீழே விழ போச்சு, நான் அப்படி பிடிச்சிடுறோம். பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கீழே விழுந்த உடனே நான் பிடிக்கிறேன், இனி நீ என் கூட தான் இருக்கிற, என் மார்புல தான் இருக்கிறேன். ஆமென். பாருங்க, அவன் சூப்பரா பேசுறான் பாருங்க. ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருக்கிறான், ஒரு மரண பயம். 276 பேர்ல இவன் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கான். 275 பேர் மரண பயத்துல இருக்கிறாங்க. இவன் மட்டும் சொல்றான் பாருங்க, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில், இந்த ராத்திரி உங்களுக்கு, இந்த ராத்திரினா இன்னைக்கு இந்த பகல்ல சொல்றேன், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. என்னை ஆட்கொள்ளுகிற கர்த்தர் சொல்றாரு, நீ மரிக்க மாட்டாய், வியாதி உனக்கு அணுகாது. உன் வீட்டுல வியாதி இருக்குதா? இன்னைக்கு நான் அதை மாத்துறேன். என்னை ஆட்கொண்டவர் பொசஸ், என்னை ஆட்கொண்ட தேவனவர். பாருங்க, சர்ச்சில் நீங்க இங்க வந்தீங்கன்னா எவ்வளவு நேரம்னாலும் ஜெபிக்கலாம். 3 மணி நேரம் ஜெபிக்கிறோம் பாருங்க. இங்க வந்து 3 மணி நேரம் ஜெப மாட்டோம், 2 மணி நேரம் ஜெப மாட்டோம். இதே வீட்டுல இருந்தா என்ன செய்ய முடியல? அப்போ கால சூழ்நிலை எப்படி மாறுதுன்னா, அந்த இடத்துல பிரசன்னம் இருந்துச்சுன்னா கால சூழ்நிலை என்ன செய்யும்? மாறும். நல்லா குடிச்சுக்கோங்க. கால சூழ்நிலை எப்படி மாறுதுன்னு சொல்றேன். இப்ப இந்த சபையில நீங்க எவ்வளவு 3 மணி நேரம் உட்காந்து வார்த்தையை கேட்கறீங்க, ஜெபிக்கிறீங்க. அப்போ இங்க ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரு வித்தியாசமான ஒரு அட்மாஸ்பியர் என்ன செய்யுது இருக்கு. ஆனா வீட்டுல இந்த மாதிரி பண்ண முடியுதா? பண்ண முடியல. அப்போ இங்க ஒரு கால சூழ்நிலையில ஒரு மாற்றம் என்ன செய்யுது? என்னை ஆட்கொண்டவரும்
சொல்றாரு 24வது வசனம், பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடன் யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். யாருக்காக தயவு பண்ணியிருக்கிறாரு? 275 பேரை யாருக்காக தயவு பண்ணியிருக்கிறாரு? ஒரே பவுலுக்காக தயவு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் கப்பல் பிரயாணம், உங்கள் வாழ்க்கை என்கிற பிரயாணத்துல உங்க பிள்ளை இருக்கலாம், உங்க கணவன் இருக்கலாம், உங்க அம்மா இருக்கலாம், உங்க அப்பா இருக்கலாம். கப்பல் பிரயாணத்துல என்னை ஆட்கொண்ட தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த பிரயாணத்துல யாருக்கும் சேதம் வராது. ஏனென்றால் நாளைக்கு நீ போய் நிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ சிலருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும். அதனால வியாதி இல்ல. உங்க அம்மா ஒரு சாட்சி, அவங்களை நான் சுகமாக்குவேன். உன் பிள்ளை ஒரு சாட்சி, அவனை நான் விடுவிப்பேன். நீங்கள் சாட்சியாயிருப்பீர்கள். எனக்கு நீங்கள் உப்பு, பூமிக்கு உப்பா. பூமிக்கு உப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பூமிக்கு உப்பா இருக்கிறேன். நான் தான் சால்ட், உலகத்தானுக்கு நான் தான் சால்ட் சொல்ல முடியும். நான் வியாதி இல்லாம வாழ்ந்தேன். காரணம் என்ன? என் தேவன். என் குடும்பத்துல யாரும் வியாதி இல்லாம, வியாதி இருந்துச்சு, ஆனா இதை மாத்தின ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நீங்க சாட்சிகள், மற்றவர்களுக்கு சாட்சிகள். அப்ப 33வது வசனம் சொல்லுது பாருங்க, பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி. இப்போ ஒருத்தன் தைரியம் சொல்றான். 275 பேர் சாவு பயத்துல இருக்கான். 275 பேர் என்ன நடக்கும் தெரியாது. நடுக்கடல் சிஸ்டர் பிரதர், நடுராத் 15 நாள் போராடிட்டு இருக்கிறாங்க. 15 நாளா எங்க இருக்கிறோம் எதுவுமே தெரியாது. நடுக்கடல்ல நிக்கிறாங்க. காத்து வேற பக்கமா கொண்டு போகுது. தப்பிப்போமா பிழைப்பான். ஃபுல் மழை. 15 நாள் நிக்காம மழை. சூரியனை பார்க்கவே இல்லை. மேகம் ஃபுல்லும் அந்தகாரமா இருக்குது. ஒரு கொடிய ஒரு மரண பயத்துல இருக்கிறனால இவன் பேசுறான் பாருங்க. பவுல 33வது வசனம், பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் செய்து, தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளா சாப்பிடல. காரணம் என்ன? பயம். 14 டேஸா சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பிட முடியாது. சாப்பிடணும் உட்கார்ந்தா கொந்தளிக்குது, எல்லாம் போயிடும். 14 நாளா சாப்பிடாம பயத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தன் தைரியம் சொல்றான், அவன் தான் என்னை ஆட்கொண்ட தேவன், தேவனின் பிள்ளை. கொந்தளிப்பு தான். நான் தைரியமா இருப்பேன், நான் தைரியமா இருப்பேன். பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி. சிஸ்டர், இன்னைக்கு உங்க வீட்டுல ஒருத்தங்க விழுந்து போனாங்கன்னா தைரியம் சொல்றது உங்க வாயில இருக்குது. உங்க வீட்டுல ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்களை பார்த்து சொல்லணும், நீங்க எழுப்பி நடப்பீங்க, உங்களுக்கு சரியாக இந்த வியாதி உங்களுக்கு மாறும். பொருளாதாரத்துல பிரச்சனை, ஆண்டவர் பொருளாதார பிரச்சனையை மாத்துவார். இன்னைக்கு தைரியம் சொல்றது உங்க வாயில இருக்குது. பவுல் தைரியம் சொல்லி 275 பேருக்கு தைரியம் சொல்றான். 14 நாள் சாப்பிடாம இருக்கிறாங்க. 14 நாள் போராட்டம். நான் சொல்றேன், உங்களுக்கு இன்னைக்கு தான் 14வது நாள் போராட்டம் முடிகிற நாள். முடிகிற நாள். கர்ப்ப வேதனை முடிகிற நாள். மரண வேதனை முடிகிற நாள். இப்போ இவன் அடுத்த வருஷத்துல சொல்றான் பாருங்க, எப்படி தைரியம் சொல்றான் பாருங்க. 34வது வசனம், போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியா. சாப்பிடுங்க, இல்லைன்னா செத்து போயிருவீங்க. உங்கள் தலையில் ஒரு முடி கூட என்ன செய்யாது. இப்போ ஒருத்தனுக்கு மட்டும் தெரியுது, 275 பேர் பயந்துட்டு இருக்காங்க. இவன் தைரியமா சொல்றான், ஒரு முடிய கூட இந்த பிசாசால புடுங்க முடியாது. ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. எப்படி போட்டு பாருங்க, தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது அப்படின்னு வசனம் போட்டிருக்குது. ஒரு முடியும் கீழே விழாது. கலங்காது. இப்போ 14 நாள் சாப்பிடாதவன் இப்ப பவுல் வார்த்தையில சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு, இப்ப எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது. பவுல் சொன்ன வார்த்தையினால எல்லாருக்கும் ஒரு தைரியம் வருது. இவர்கள் திடமனப்பட்டு புசித்தார்கள். அங்க இருக்கிற மொத்த அட்மாஸ்பியரையும் மாற்றின வல்லமை பவுலின் வல்லமை. ஒரு கிளைமேட் சேஞ்சஸ் நடக்குது. உங்க பொருளாதாரத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்சஸ் நடக்குது. உங்க எதிர்காலத்துல ஒரு சேஞ்சஸ் நடக்குது. பவுல் கிளைமேட் சேஞ்சர். 275 பேர் மரண பயத்துல இருந்தத ஒரே பவுலால மாற்ற முடியும்னா இன்னைக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல மாற்றத்தை ஏற்படுத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். உங்களை கொண்டு உங்க குடும்பத்துல சொன்னேன். கிளைமேட் சேஞ்ச். இன்னைக்கு தலைப்பு என்ன சொன்னேன்? கிளைமேட், கால சூழ்நிலைகளை மாற்றுவது. நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா, உடையிற பொழுது காலநிலை மாறுது. A climate when I am broke it. A climate when I am broke. நான் broke ஆகிற நேரம், நான் உடையிற நேரம் கால சூழ்நிலை என்ன செய்தான்? சிஸ்டர், இங்க உடையாத யாராவது இருக்கிறீங்களா? எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சுதான் வந்திருக்கும், அப்படிதானே? ஒண்ணு ஃபேமிலியா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், ஹெல்தி லைஃபா இந்த ஆரோக்கிய குறைபாடா இருக்கலாம், இல்ல மனிதர்களால் உடைஞ்சது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க உடைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு தான் இந்த ஹெட்டிங். உடைந்த உங்களை அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற காலநிலையை மாற்ற போகிறார்.
மார்க் 14வது அதிகாரம் 3வது வசனம். பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே. எப்படி இருந்தானா? குஷ்டரோகி வீட்டுல யாராவது வருவாங்களா? உடஞ்சவன். ஆனா அவன் குஷ்டரோகத்தை ஆண்டவர் சுகமாக்கி, அங்க ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. என்ன நடக்குது? குஷ்டரோகத்தை சுகமாக்கி அந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு யார் வரதுன்னு பாத்தீங்கன்னா, சீமோன் வீட்டுல போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கேல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து, சிஸ்டர் உங்க வீட்டுல என்ன பாட்டில் இருக்குது? அது கண்ணாடி பாட்டில் இருக்குது. நீங்க என்ன பாட்டில திறந்து ஊத்துவீங்களா, உடைச்சு ஊத்துவீங்களா? உடைச்சு ஊத்துனா உங்களை என்னதான் சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்க. உடைச்சு ஊத்துனா என்ன சொல்லுவாங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இவ என்ன செய்யறானா, அதை உடைச்சி, ஏன்னா நான் ஏன் உடைக்கிறேன்னா, இது இயேசுவுக்கு மட்டும்தான், இது வேற யாருக்கும் கிடையாது. உடைக்கிறான். அதோட விலை எவ்வளவு தெரியுமா? 18,80,000 ரூபாய். உடைச்சதோட விலை எவ்வளவு? அந்த தைலத்தோட விலை எவ்வளவு? அதான் போட்டு பாருங்க. ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைச்சு என்ன செய்யறா? உடைச்சா அந்த வீடு எப்படிதான் இருக்கும்? வாசனையா இருக்கு. நான் சொல்றேன், இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை உடைஞ்சு ஒரு மாதிரி நாட்டமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு உடைதல் வருது. இந்த உடைதல் என் வாழ்க்கையில ஆவியின் உடைதல், அபிஷேகத்தின் உடைதல், சந்தோஷத்தின் உடைதல், ஆரோக்கியத்தின் உடைதல். ஆரோக்கியம் இப்படி இருக்குது. உடைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அப்படியே ஊத்தும். அத சொல்றாரு ஆண்டவர். அப்படியே உங்க வீட்டுல எதெல்லாம் இன்னைக்கு ஊத்தணுமோ உடைஞ்சு ஊத்தட்டும் இயேசு நாமத்துல. இந்த வேளையில உடைச்சு ஊத்துறா. வீட்டை சுத்தி போறாங்க. எல்லாருக்கும் மணக்குது, மனம் இழுக்குது. எல்லாரும் என்ன செய்யுது? இழுக்குது. நான் சொல்றேன் சிஸ்டர், நீங்க உடைஞ்சீங்கன்னா, நீங்க உங்க மேல அபிஷேகம் வேலை செஞ்சு இழுக்கும், ஆரோக்கியத்தை இழுக்கும். சொல்லுங்க, அட்ராக்ட் இழுக்குது. இனி இந்த சபைக்கு வந்துட்டு போன யாரும் இனி என் வாழ்க்கையில வியாதி வந்துன்னே சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு உடைஞ்சிருக்குது, இழுக்குது. மனம் என்ன செய்யும்? அதே வீட்டுல ஒரு எலி செத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே தெருவில் போற மூக்க பிடிச்சிட்டு என்ன செய்வான்? போவோம். அதே இது ஒரு வீட்டுல இந்த வாசனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்த மூக்க பிடிச்சாலும் வாசனை என்ன செஞ்சுட்டே தான் இருக்கும், வீசிட்டே இருக்கு. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லாரு, இந்த பூமிக்கு, இந்த பெருந்துறைக்கு, இந்த ஊருக்கு வாசனை வீசுகிற சந்தன மரம், வாசனை வீசுகிற சந்தன மரம், வாசனை வீசுவீங்க. சொல்ல போறீங்க சிஸ்டர், எப்படி வாசனை வீசுவீங்க? நான் நல்லா இருந்தேன், நான் ஒரு தேவனை நம்பினேன், நான் ஒரு கர்த்தரை நம்பினேன், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, நான் அவரை நம்பினேன். என்ன அவர் கைவிடாம என்ன நடத்தினார்னு சொல்லி மனம் வீசுகிற பிள்ளைகளாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். ஒரு ஸ்திரீ விலையேற பற்றி எவ்வளவு ஸ்திரீகள் இருக்கிறாங்க, ஆனா ஒரு ஸ்திரீ இன்னைக்கு சொல்லுங்க, அந்த பெண் நான் தான். ஆமென். அந்த இவ்வளவு காஸ்ட்லியான இத ஆண்டோடைய பாதத்துல ஊத்துற அந்த ஸ்திரீ நான் தான். அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாலாம். அப்போ இப்ப இயேசு எங்க போனாலும் என்னதான் வீசும்? மனம். இயேசுவுக்கு மனத்தை கொடுத்தவா யாரு? இந்த ஸ்திரீ. இயேசுவுக்கே மனத்தை கொடுத்திருக்கானா, அவ எப்பேற்பட்ட ஸ்திரீ? ஆண்டவர் சொல்லாரு, ஜெபிக்க என் மேல ஒரு மனம் வீசு. இயேசு சாப்பிடுறாரு, மனம் வீசுது. இயேசு கை கழுவ போறாரு, மனம் வீசுது. இயேசு வெளியே போறாரு, மனம் வீசுது. இயேசு வீட்டுக்கு போறாரு, இயேசு போற இடத்துல எல்லாம் மனம் வீசுது. அதுக்கு காரணம் இன்னைக்கு சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் நான் இயேசுக்கு மனம் வீசுற மாதிரி நடந்துப்பேன். என் வாயின் வார்த்தை, என் செயல்பாடுகள், என் பொருளாதாரம், நான் போற இடத்துல எல்லாம் ஒருத்தங்க பாக்குற நேரம் இவங்களை பார்த்தா இயேசுவை பாக்குற மாதிரியே இருக்குதுன்னு சொல்ற மாதிரி, மனம் வீசுற மாதிரி தேவன் என்ன கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போக. பாருங்க, ஒரு டீச்சர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அந்த கிளாஸ்ல ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க? 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரையும் கண்ணை முடிக்கோங்க, இல்ல எல்லாரையும் கண்ணை கட்டி விட்டாங்க. எல்லாரையும் கண்ணை கட்டிட்டு டீச்சர் மேல ஒரு பயங்கரமான பெர்ஃப்யூம், பயங்கரமான ஒரு ஸ்ப்ரே அடிக்குது. இப்போ ஒரு டீச்சர் போய் ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்துல போனா கண்ணு திறக்கணும்னு அவசியம் இல்ல, மனம் என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துற. நான் சொல்றேன் சிஸ்டர், கண்ணு காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க போனாலே மனம் வீசு, நீங்க போனாலே வியாதி மாறும், நீங்க போனாலே பிசாசு துரத்தப்படும். ஆமென். கண்ணு திறந்திருக்கணும்னு அவசியம் இல்ல, மனம் வீசியும். பேசணும்னு அவசியம் இல்ல சிஸ்டர், உங்க வீட்டுக்காரர் மாறணும்னு பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஜெபத்துல உறவுல இருந்தா மனம் வீச ஆரம்பிக்கும். பைபிள் படிக்க மனம் வீச ஆரம்பிக்கும். அந்த கால சூழ்நிலை மாறும். இப்ப அந்த வீட்டுல ஒரு கால சூழ்நிலை மாறுது. இயேசு இருக்கிற அந்த வீட்டுல ஒரு கால சூழ்நிலை மாறுது. அதுக்கு காரணம் என்ன? அங்க இருக்கிற ஒரு பெண் அந்த தைலத்தை உடைத்து ஊற்றினாள்.
சுத்தி எல்லா இடத்துலயும் மணக்குது. இயேசு போற இடம் எல்லாம் மணக்குது. ஒரு பெண், நான் சொல்றேன் அந்த பெண் நீங்க தான். இன்னைக்கு சொல்றேன் அந்த பெண் நீங்க தான். ஆண்டவர் சொல்றாரு, உடைஞ்சிட்டு கவலைப்படாத, மனம் வீச போற. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில அநேகரை என்ன உடைச்சிருக்காங்க, மனிதர்கள் உடைச்சிருக்காங்க, பெற்றோர்கள் உடைச்சிருக்காங்க, யார் யாரோ என்ன உடைச்சிருக்காங்க, என் கணவனார் என்ன உடைச்சிட்டார். கவலைப்படாத, இன்னைக்கு அபிஷேகம் மனத்தை வீச செய்யுது. மனம் வீசப்படுகிறது இயேசு நாமத்தில். சொல்லுங்க, என் மேல மனம். பாருங்க, இந்த புத்தகத்தை எழுதுறவரு, இந்த மார்க் இந்த புத்தகத்தை எழுதுறவரு, இந்த சம்பவம் நடந்து 32 வருஷம் கழிச்சு தான் இதை எழுதுறாரு. 32 வருஷத்துக்கு அப்புறம் தான் எழுதுறாரு. அவருக்கு நிறைய சம்பவங்கள் மறந்துருக்கும். ஆனா இந்த மனம் வீசுனது மட்டும் என்ன செய்யல? ஏன்னா அப்படி ஒரு மனம் அது உடைச்சி ஆண்டோட சமூகத்துல ஊத்திருக்கான. எந்த அளவுக்கு அவன் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கையில ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவரோட உறவுல இருக்க அபிஷேகம் உடைஞ்சு உங்க மேல ஊத்தப்படும். ஆரோக்கியம் உடைஞ்சு உங்க மேல ஊத்தப்படும். ஐஸ்வர்யம் உடைஞ்சு உங்க மேல ஊற்றப்படும். நன்மைகள் உடைந்து உங்க மேல ஊற்றப்படும். இது வரைக்கும் எல்லாம் தீமையாவே இருக்குது, எல்லாம் தீமை தான் வருது, எல்லாம் இது வரைக்கும் என் வாழ்க்கையில அநேக நெகட்டிவான சூழ்நிலை தான் வந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் எல்லாம் இப்படியே தான் இருக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு ஸ்திரியை எனக்கு தெரியும், அவ கொஞ்சம் வித்தியாசம். அவ வாழ்க்கையில இது வரைக்கும் இயேசு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்திருக்கு பாருங்க. முதல்ல அதே மேலதான் போட்டிருக்குது, அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில். காரணம் என்ன? இது வரைக்கும் அந்த வீடு நாத்தமா தான் இருந்திருக்குது. ஆமாவா இல்லையா? ஏன் அந்த வீட்டுல யார் இருக்கா? குஷ்டரோகியா இருந்த ஒரு சீமோன் இருந்திருக்கான். அவனை சுகமாக்குறதுனாலதான் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க, நன்றி செலுத்துற கூட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அந்த வீடு நாற்றம் தான் வீசி இருக்குது. இது வரைக்கும் அந்த வீட்டுல குஷ்டரோகம் தான் இருந்திருக்குது. அவனை சுகப்படுத்துறதுனால அங்க ஒரு நன்றி அறிதல் கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல இப்படி மனம் வீசுகிற ஒரு காரியம் நடந்திருக்குது. நான் சொல்றேன், இந்த சண்டே சர்வீஸ் உங்க வாழ்க்கையில மனம் வீசுகிறதா, மனம் வீசுகிறதா. ரெண்டு, முதல்ல என்ன சொன்னேன்? பிரேக், உடையிறனால நான் உடையும் பொழுது உண்டாகும் காலநிலை. கிளைமேட் when I am broke it, நான் உடையிற நேரம் கிளைமேட் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மாத்துறாரு. நீங்க உடையிறதுன்னு உடனே நான் அடி வாங்கி உடையிறது, இல்ல என் ஹஸ்பண்ட் பலார்னு கண்ணத்துல 2 போடுவாரு அப்படி உடையிறது, இல்ல ஏதோ யாரோ என்ன மூக்குல 3 குத்து குத்துவாங்க அப்படி உடையிறது கிடையாது. தேவனோட பிரசன்னத்துல இருக்கிற வேளையில அபிஷேகம் உடைஞ்சு ஊத்தும், ஆரோக்கியம் உடைஞ்சு ஊத்தும். ஆமென். உடையிறதுன்னு உடனே நீங்க என்ன கஷ்டம், அதுவும் ஒரு விதத்துல இவ்வளவு நாள் நிறைய உடைஞ்சுதான் நிறைய என்ன செஞ்சிருக்கீங்க, கத்து இருக்கீங்க. அந்த உடைதல் எல்லாம் ஆண்டவர் இப்ப நல்லதா மாத்துறாரு, மனமா மாத்துறாரு. உடைஞ்ச எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி மாத்துறாரு? மனமா மாட்டுக்கு. ரெண்டாவது என்னன்னு பாருங்க, கிளைமேட் ஆஃப் லவ். இது காதல், தேவனோடு உள்ள காதல், தேவனோடு உள்ள அன்பு கிளைமேட்டை மாத்துது. என்னது மாத்துது? தேவனோடு உள்ள அன்பு என்ன செய்யுதுன்னா, நேசிப்பதால் மாறும் காலநிலை. என்ன சொன்னேன்? உடைகிறதுனால ஒரு காலநிலை மாறுது. இப்ப ரெண்டாவது ஒரு காலநிலை மாறுது. இது என்ன காலநிலைன்னு பாத்தீங்கன்னா, இது நேசிப்பதினால் உண்டாகிற ஒரு காலநிலை. பாருங்க, எசேக்கியேல் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல சொல்லி இருக்கு பாருங்க. இவ்விதமாய் நீ என்னுடையவள். நல்லா கவனிச்சுக்கோ. இவ்விதமாய் இவளோட நேசம், இவளை பத்தி இது ஒரு பெண்ணை தான் சொல்லி இருக்குது. இது பெண்ணுங்கிறத விட ஒரு தேசத்தை பெண் மாதிரி என்ன சொல்லி இருக்குது பாருங்க. இவளை பிறந்ததுல இருந்து இவளை தூக்கி குப்பைத்தொட்டில தான் போட்டிருக்காங்க. இவளை யாருமே எடுக்கல, யாருமே இவளை நேசிக்கல. பெற்றோர்கள் கைவிட்டாங்க, கூட பிறந்தவங்க யாருமே இவளுக்கு கிடையாது. எல்லாருமே இவளை நேசிக்க யாருமே இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட ரிஜெக்ட் பண்ணப்பட்டவள் நீ என்னுடையவள். நேசத்தினால அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நேசத்தினால கிளைமேட் மாறுது. பாருங்க, 16வது அதிகாரம் 4வது வசனம், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவன் ஆண்டவர் சொல்றாரு. நீ பிறந்த சம்பவம் என்னன்னா, நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவில்லை. தொப்புள் கொடி என்ன செய்யலையா? அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு தொப்புள் கொடி இருக்கும், அது என்ன செய்யலாம்? அதை கூட என்ன செய்யலாம்? கட் பண்ணி விடலையா? நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணிகளில் சுத்தப்படவும் இல்லை. நான் ஒன்று சொல்றேன், தொப்புள் கொடி ஆண்டவரோட இருக்குன்னு சொல்லுங்க. என் தொப்புள் கொடி உறவு யாரோட இருக்குது? பெற்றோரோட இல்ல. பெற்றோரோட டிஎன்ஏ உங்களுக்கு வந்துச்சுன்னா வியாதி வந்துடும். அம்மாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு என்ன செய்யுமா? சுகர் வருமா? அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு என்ன செய்யுமா? சுகர் வருமா? அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கிறது, அப்பாவுக்கு ஹெச்ஐவி இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு என்ன வருமா? ஹெச்ஐவி வருமா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, தொப்புள் கொடி உறவு, டிஎன்ஏ உறவு உன் பெற்றோரோட கிடையாது, அதை நான் கட் பண்ணி நீ என்னுடையவள். நேசத்தினால் வருகிற கிளைமேட் சேஞ்ச், நீ என்னுடையவள், நீ என்னுடையவள். பாருங்க, குளிப்பாட்டலையும் நீ சுத்தமாவதற்கு தண்ணீரால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, துணி உன்னை யாரும் துணியில சுத்தல. பிறந்த உடனே பிள்ளையை குளிப்பாட்டி துணியில எல்லாம் சுத்தலன்னா பிள்ளை செத்து போயிடும். அப்படி ஒரு நிலைமைக்கு விடப்பட்டவள் தான் யாரு? இந்த ஸ்திரீ. 5வது வசனம், உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில்
இரக்கமாய் இருந்ததும் இல்லை. யாருமே என்ன செய்யலையா? அவளுக்காக பரிதபிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒரு கண்ணு அவளை பார்க்கல. யாருமே அவ மேல இரக்கமா இல்ல. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். பிறந்த நாள் என்ன பண்ணிருக்காங்க? அருவருக்கப்பட்டு எங்க போட்டிருக்காங்க? தூக்கி குப்பை தொட்டியில போட்டிருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, குப்பை தொட்டியில இருந்த நீ என்னுடையவன், என்னுடையவன். பாருங்க, இந்த சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வந்திருக்கான்னு கேட்டா உங்களுக்கு வந்திருக்கு. குப்பை தொட்டி வாழ்க்கை தான் வியாதியின் வாழ்க்கை. குப்பை தொட்டி வாழ்க்கை தான் கடன் பிரச்சனையின் வாழ்க்கை. குப்பை தொட்டியின் வாழ்க்கை தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. குப்பை தொட்டியில எரியப்பட்ட ஒன்னதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுல இருந்து ஒன்னு சரி பண்ணி நீ என்னுடையவள் அப்படிங்கிறாரு. அடுத்து 6வது வசனம், நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் அப்படியே டிராவல் பண்ணி வரேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் அப்படியே உன்னை பாக்குறதுக்கு அப்படி வரேன். உன்னை மிதிக்கிறதுக்கு ஏதுவா ரோட்ல படுத்து கிடக்க, நீ உன் ரத்தத்தில் கிடக்கிறது கண்டு. எவ்வளவு பெரிய ஒரு பெயினான காரியம் பாருங்க. ரத்தத்துல படுத்து கிடக்குது. பிறந்த பிள்ளை அந்த ரத்தத்தோட எங்க படுத்து கிடக்குது? தெருவில் படுத்து கிடக்கு. போறவன் எவனாவது என்ன செஞ்சிருவான்? மிதிச்சிருவான். நாய் பார்த்தா என்ன செஞ்சிரும்? கடிச்சிரும். அப்படி இருக்குது பாருங்க. கிடப்பது கண்டு உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்ற. இப்படி இருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லாரு, பிழைத்திரு. பிழைத்திரு சரியான வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா பேசுறார், மகளே பிழைத்திரு, பிழைத்திரு. நீ ரத்தத்துல படுத்து கிடக்க, நீ வியாதியில படுத்து கிடக்க. நேசத்தினால் வருகிற அன்பு என்ன தெரியுமா? பிழைத்திரு. இன்னைக்கு வியாதிக்கு நேரா கடந்து போற பிள்ளைகளே, பிரச்சனைக்கு நேரா கடந்து போற பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, பிழைத்திரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லாரு பிழைத்திருன்னு சொல்லாரு. பக்கத்துல பின்னாடி சுத்தி எல்லாத்திலையும் கையை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பிழைத்திரு. ஆண்டவரே சொல்ற பிள்ளைங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடைக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு. ஆண்டு 2 வார்த்தை சொல்லாரு பாருங்க. திரும்பி ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பிழைத்திருன்னு சொல்லாரு, அப்புறம் 2வது வாட்டியும் பிழைத்திரு அப்படிங்கிறாரு. உனக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் கிடைக்கல, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? நிர்வாணமா இருக்க. ஆண்டவர் சொல்லாரு, அடுத்த வசனம் பயங்கரமா இருக்கும் பாருங்க. நான் உன் அருகே கடந்து போன பொழுது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவ காலமா இருந்தது. என்ன காலம்? என்ன காலம்? நான் இன்னைக்கு மெசேஜ் என்ன சொன்னேன்? காலம், கிளைமேட் சேஞ்ச். நேசத்தினால் வருகிற கிளைமேட் சேஞ்ச் சொல்றேன். உன் காலம் பருவ காலமா இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து. ஆண்டவர் சொல்றாரு, இது வரைக்கும் உனக்கு எனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம எல்லாம் செஞ்சேன், ஆனாலும் உனக்கு எனக்கு ஏதோ ஒரு குறைவு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில் மரித்து உன் நிர்வாணத்தை நான் மூடினேன். இப்போ நீ 100% என் பிள்ளையா மாறிட்ட, என் பிள்ளையா மாறிட்ட, நிர்வாணத்தை மூடிட்ட. இப்போ கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு. காட்டு ஒளிவு மரத்துல இருந்த உன்னை வெட்டி என் கூட சேர்த்து வச்சிருக்கேன். என்னை விட்டு தூரமா இருந்த, என்னை விட்டு எங்கேயோ இருந்த, சேர்த்துட்டே கலங்காத. இப்ப பிசாசு கொண்டு அதிகாரம் இல்ல. நீ நிர்வாணமா இருக்கிற நேரம் பிசாசுக்கு அதிகாரம் இருந்துச்சு. நீ நிர்வாணமா இருக்கிற நேரம் நாசமோசத்துக்கு அதிகாரம் இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வஸ்திரத்தை, அவர் வஸ்திரம், அவர் சட்டையை கலத்தி நமக்கு தந்தாருன்னா இப்ப அவர் நிர்வாணம் ஆயிட்டார். அவர் பேண்ட கலத்தி இருந்துட்டாருன்னா அவர் என்ன ஆயிட்டாரு? இயேசு சிலுவையில் நிர்வாணமாயி நம்முடைய நிர்வாணத்தை மூடிவிட்டா. சொல்றார், என் வஸ்திரத்தை நேசத்தினால் கிளைமேட் மாறுது. சொல்லுங்க, நேசத்தினால என் கிளைமேட் தேவன் மாத்துறார். உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோட உடன்படிக்கை பண்ணி இவ்விதமாய் நீ என்னுடையவனா. திரும்ப கூட அந்த வசனம் சொல்லுது, இவ்வளவுலயும் உன்னை அப்படியே போட்டாங்க, ரத்தத்துல உன்னை போட்டாங்க, உனக்கு ஒரு துணியை கூட சுத்தல, அப்படியே மிதிக்கப்படுற மாதிரி கீழே உன்னை போட்டாங்க. அப்படி இருந்த உன்னை நான் எடுத்து உன்னை நான் பெருக பண்ணி உனக்கு அழகை தந்து உன்னை வாழ வச்சு, அதுல முடி முளைச்சதுக்குன்னு போட்டிருக்கு பாருங்க. முந்தின வசனத்துல அப்படி போட்டிருக்க பாருங்க. உனக்கு தலையில முடியெல்லாம் முளைச்சிச்ச மொட்டையா இருந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா, மொட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி சிலரெல்லாம் மொட்டை அடிச்சப்ப வசனம் போட்டிருக்கு, உன் மயிர் வளர்ந்தது, முடி வளர்ந்துருச்சு, முடி இல்லாம மொட்டை அடிக்கப்பட்டிருந்த. என் நேசம் என்ன செஞ்சிச்சுன்னா, அப்படி இருந்த ஒன்ன, எங்கேயோ இருந்த ஒன்ன என் வஸ்திரத்தை உனக்கு கலத்தி தந்து நீ என்னுடையவன். அப்படியே விடல. அடுத்த வசனம், ஜலத்தினால் முழுக்கட்டி அபிஷேகம், இது அனாயிண்டிங். ஆண்டு சொல்றாரு, அப்படியே இருந்த ஒன்ன நான் அனாயிண்டிங்னால நிரப்புறேன். உன்னை ரத்த மர ஸ்நானம் பண்ணி வித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தின் வல்லமை.
இயேசுவோட ரத்தத்தின் வல்லமை தான் வியாதியை மாத்துது. வார்த்தையை பேச பேச ரத்தத்தின் வல்லமை செயல்படும். குட் ஃப்ரைடேக்கு சொல்லியிருப்பேன் இல்லையா, இயேசுவின் ரத்தத்தை பேச பேச என்ன ஆகும், வார்த்தையை பேச பேச வசனத்தை பேச பேச ரத்தத்தின் வல்லமை செயல்படும். அதான் சொல்லியிருக்குது. ரத்தத்தினால உன்னை குளிக்க வச்சு உனக்கு எண்ணெயா பூசி, என்னன்னா என்னது, அபிஷேகம். அபிஷேகமும் ரத்தமும் உன் மேல, என் ரத்தத்தின் வல்லமையும் 24 மணி நேரம் 24/7 உன் வாழ்க்கையில செயல்படும். இதுக்கு அப்புறம் இருக்கிற வசனம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆண்டு சொல்ல, உன்னை ஆபரங்களால் அலங்கரித்து, 11வது வசனம், உன் கைகளில் கடகங்கள். என்ன போடுறாரா கையில கடகம்னா என்ன சொல்லுவோம், காப்பா. கைக்கு காப்பு, உன் கழுத்துக்கு மாலை, சரப்பணி, உன் நெற்றியில் நெற்றிப்பட்டம். பாருங்க, ஆண்டவர் நெற்றிப்பட்டத்தெல்லாம் என்ன செய்யறார், நெற்றிப்பட்டம். உன் காதுகளில் காதணி, உன் தலையில் சிங்காரமான கிரீடம். இதெல்லாம் செஞ்சு உன்னை பொன்னியினாலும் வெள்ளியினாலும் உன்னை அலங்கரிச்சு, எவ்வளவு இப்படி நம்மளை அலங்கரிக்கிறாரு, எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கு. நேசம், நேசத்தினால வர்றதா என்னது, ஐஸ்வர்யம். நேசத்தினால வர்றதுதான் கோல்டு. நேசத்தினால வர்றது பாதுகாப்பு. நேசத்தினால வர்றது ஆரோக்கியம். நேசத்தினால வர்றதுதான் நிர்வாணம், மூடப்படுதல். நேசம் எவ்வளவு பெரியது பாருங்க. நேசம் கிளைமேட்டை மாத்துது. நேசம் மரணத்துக்கு நேர போன ஒரு சின்ன பிள்ளைய அவளை வாழ வச்சு, அவளை அலங்கரித்து, அவளை மத்தவங்க எல்லாம் பார்க்கிற மாதிரி, அவளை ஐஸ்வர்யமா கனமுமா எல்லாரும் பொறாமப்படுற மாதிரி வாழ வைக்கிறது தான் நேசம். நீ என்னுடையவள். தேவன் சொல்றார், மகளே நீ, you are mine, you are mine, you are mine, you are mine. பாருங்க, உலக லெவல்ல ஒருத்தர் பாஸ்கெட் பால் விளையாடுற ஒரு பிளேயர், பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கிற நேரம் இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறான், இந்த பக்கம் ஒருத்தர் நிக்கிறான். இவர் என்ன செய்யறாருன்னா, அங்கேயே ஒருத்தர் நிக்கிறான். இப்படி குனிஞ்சு போலான்னு சொல்லி இப்படி குனிஞ்சு போற நேரம் ஒருத்தர் என்ன பண்ணிட்டான்னா, இந்த 2 முட்டி இருக்குல்ல, தெரியாதனமா இவர் தலை 2 முட்டியில இடிச்சு கழுத்து என்ன செஞ்சிருச்சுன்னா ஒடிஞ்சு போயிடுச்சு. கழுத்தே ஒடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், கழுத்து ஒடிஞ்சிருச்சுன்னா ஆளு காலி. இப்போ டாக்டர் சொல்றாங்க, இவர் நாளைக்கு செத்துருவாரு. மீடியா எல்லாம் வருது, ஏன்னா பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் அவர். எல்லாரும் வந்துட்டு நாளைக்கு செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் டீம்லாம் வருது, 2 டீமும் வருது, எல்லாம் சுத்தி பயங்கரமா நிக்கிறாங்க. எல்லாரும் நாளைக்கு செத்துருவான் அப்படின்னு பாக்குற வேளையில இவரு பேசாதவரு காலையில எழுப்பி பேசுறாரு. நேத்து ராத்திரி ஒரு தூதன் வந்து சொன்னா, நீ பிழைப்பா என்று சொன்னா. நேசம். ஆக்சிடென்டா நடந்ததுதான். நாளைக்கு காலையில நீ பிழைப்பான்னு சொன்னா, கழுத்து சரியாயிருச்சு, எழுப்பி நடந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, திரும்ப பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி ஆண்டவர் செஞ்ச நேசம். அவங்களுக்கு பார்த்து சொல்றேன், ஆக்சிடென்டா சிலது நடந்திருக்கலாம், இல்ல என்னுடைய சுயத்தினால சிலது நடந்திருக்கலாம், இல்ல நான் அறியாமையினால சிலது நடந்திருக்கலாம், என்னுடைய எப்படியோ நடந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, ஒரு தேவதூதனை நான் அனுப்பி இருக்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிற தேவதூதன். முதல்ல என்ன சொன்னேன், உடையிறனால கால சூழ்நிலை என்ன செய்யுது, நேசத்தினால கால சூழ்நிலை மாறு. பாருங்க, இது எவ்வளவு பெரிய காரியம் இல்லையா சிஸ்டர்? ஒரு குழந்தைய தூக்கி போட்டு கொல்ற லெவலுக்கு இருக்கு. பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில ரத்தத்தோட கிடக்கிற ஒரு பிள்ளைய ஆண்டவர் இந்த அளவுக்கு தூக்கி கொண்டு வந்திருக்கிறாருன்னா, நேசத்தினால் வருகிற கிளைமேட் சேஞ்சிங். மூணாவது பாருங்க, மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ வைக்கும் கால சூழ்நிலை. இதுல 2 இருக்குது, வாழ வைக்கும் கால சூழ்நிலை, பரிசுத்தத்தினால் வருகிற கால சூழ்நிலை. என்னெல்லாம் ரெண்டுமே சொல்றேன். பரிசுத்தமும் என்னை வாழ வைக்கிற 2 கால சூழ்நிலையும் இருக்கு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நல்லா கவனிச்சுக்கோங்க, தீர்க்க தரிசனம் அந்த மண்டலத்துக்குள்ள வந்துட்டீங்கனாலே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம், இறங்குவாராம். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி. இப்போ நீங்க தீர்க்க தரிசி கூட சேர்ந்தீங்கன்னா நீங்க எப்படி மாறிடுவீங்க? மழை பெய்யுது சிஸ்டர், நல்லா நனைஞ்சிட்டு வந்துட்டீங்க, வீட்டுல வந்துட்டு நான் மழையே நனையலன்னு உங்க வீட்டு கரெக்டா சொன்னா நம்புவாரா? நனைஞ்சதுதான். ஆமாவா இல்லையா? நனைஞ்சது. அதே மாதிரி தீர்க்க தரிசிகளின் மண்டலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா அபிஷேகத்தினால நீங்க நிரம்பி வழிகிறதுதான் ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம், ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர், கால சூழ்நிலை, ப்ரொஃபெட்டிக் சீசன். கொஞ்சம் பேரு ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே வராங்க. நீ இந்த மலையில நீ நனைகிற நேரம் அதுல சொல்லி இருக்கு பாருங்க, நீ வேறு மனுஷனாவாய். வேறு மனுஷனான, இதுவரைக்கும் வியாதி உள்ள மனுஷன் இப்பொழுது ஆரோக்கியத்தின் மனுஷன், இதுவரைக்கும் பிரச்சனையின் மனுஷன் இப்பொழுது பிரச்சனை இல்லாத மனுஷன்.
இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஏதேதோ இருந்திருக்கலாம். இப்ப ப்ரொஃபெட்டிக்கல் அட்மாஸ்பியர், ப்ரொஃபெட்டிக்கல் கிளைமேட். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த கிளைமேட் உங்களை மாத்துது. சொல்லுங்க, என்ன மாத்துது? என்ன மாத்துது? என்ன மாத்துது? இயேசு நாமத்தில். ஒரு விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சவுல் மாறினான். சவுல் இந்த மண்டலத்துல போன உடனே மாறிட்டான். இன்னைக்கு நீங்க இந்த மண்டலத்துல வந்திருக்கீங்க. மண்டலம் என்ன? உலகம். நம்ம சபையோட பேரே ஒரு மண்டலம் தான். என்ன? மகிமையின் உலகத்தின் சபை. ஆமே, நம்ம சபை ஒரு மகிமையின் மண்டலம் தான். இந்த மண்டலம், இந்த 4வது சொல்லப்பட்ட மண்டலத்துல தான் நம்ம சபையே இருக்கு. குளோரி ரெல்ம். நம்ம சர்ச் பேர் குளோரி ரெல்ம் ஹீலிங் சர்ச். குளோரி ரெல்ம் ஹீலிங். சகலத்திலையும் ஹீலிங். உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், சகலவற்றிலும் குளோரி ரெல்ம்ல இருந்து நீங்க ஹீலிங் ஆகிற இடம் தான் இது, இந்த சபை. அதேதான் இந்த ரெல்ம்ல இவன் வந்துட்டு வேறு மனுஷனாவாய் அவன் சாமுவேலை விட்டு போகும் பொழுது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். இது வரைக்கும் பயந்த இருதயம், இது வரைக்கும் ஒரு மாதிரிப்பட்ட தடுமாற்றத்தின் இருதயம். இப்ப திரும்பி போறான். இப்ப தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். அன்றைய தினமே அவனுக்கு நடந்துச்சு. இன்னைக்கு இந்த சண்டே உங்களை பார்த்து சொல்றேன், இந்த 4வது இந்த ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம் இன்றைய தினமே உங்க வாழ்க்கையில இன்னைக்கே வேறு மனுஷனாய் நீங்கள் வேறு மனுஷனாய் நீங்கள் மாறுவீர்கள். தேவன் உங்களை வேறு மனுஷனாய் மாற்றிக்கிறார். பாருங்க, ஒரு சபையில ஒரு 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. எத்தனை நாள்? 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. 21வது நாள் கடைசி நாள். இவங்கெல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன் பண்ணி போலீஸுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணி, போலீஸ் ஒரு கும்பலா வருது. எவ்வளவு பேர் வராங்க? 21 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். இவங்க ஃபயரா இருக்க. எப்படி இருக்காங்க? ஃபயரா இருக்காங்க. நான் சொன்னேன் பாத்தீங்களா, 499 பேரு வித்தியாசமா இருந்தாலும் ஃபயரான நீங்க அந்த 499 பேரை என்ன செய்ய முடியும்? காலி பண்ண. எலியா காலி பண்ணானா இல்லையா? மொத்த தேசமும் பாகால வணங்கிட்டு இருக்குது. மொத்த இஸ்ரவேல் லட்சக்கணக்கில் ஜனங்கள். ராஜா, அங்க இருக்கிற பவர்ஃபுல் பீப்புள், ராஜா எல்லாருமே யாரதான் வணங்கிட்டு இருக்கிறாங்க? ஏசபேல். எல்லாருமே பாகால தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் மொத்த அட்மாஸ்பியரை மாத்தினான், மொத்த இஸ்ரவேல் ஜனத்தை மாத்தினான், மொத்த ராஜாவை மாத்தினான். அந்த அட்மாஸ்பியர் மொத்தமா மாறுது பாருங்க. இன்னைக்கு சொல்றேன், மொத்த அட்மாஸ்பியரை மாத்துற வேலை, மொத்த சீசனையை மாத்துற வேலை, மொத்த கால நிலைமைகளை மாத்துகிற வேலை எலியாவின் அபிஷேகம் தான். காலத்தை மாற்றுகிற அபிஷேகம். எப்படி காலத்தை மாத்தினான்? எப்படி காலத்தை மாத்தினான்? ராஜா தேடி எலியா வந்தாதான் மழை பெய்யும். 3.5 வருஷம் மழை இல்ல. காலத்தையே மாத்திட்டான். தேசமே தேடிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தனை தேசம் தேடிட்டு இருக்குது, எலியாவை தேடிட்டு இருக்குது. காரணம் என்ன? காலத்தையே மாற்றினான். எத்தனையோ ஜனங்கள், 30-40 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க. இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தன் அந்த காலத்தை மாத்தினான் பாருங்க. அதுக்கப்புறம் இவன் சொல்றான், ஒரு கையளவு மேகம் தான் என்ன செய்யுது, பெருமழை. அந்த திரும்ப இப்ப வறண்ட சீசனை திரும்ப மழை பெய்யற மாதிரி அந்த காலத்தை மாத்தினான் பாருங்க. நான் சொல்றேன், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனோடு உறவில் இருக்கிற பிள்ளைகள் எப்பேற்பட்ட அட்மாஸ்பியரையும் எப்பேற்பட்ட எதிர்வல்லமையை மாற்ற முடியும். வியாதி ஒரு ஈவில் ஸ்பிரிட். சொல்லுங்க, வியாதி ஒரு பிசாசு. வியாதி ஒரு, சத்தமா சொல்லுங்க, வியாதி ஒரு பிசாசு. சொல்லுங்க, வியாதி ஒரு, என் பிரச்சனை ஒரு, என் போராட்டம் ஒரு. நான் முன்னாடி என்ன தெரியுமா சொல்லுவேன், இதெல்லாம் பிசாசே இல்லை. எனக்கு அப்ப தெரியாது பாருங்க, பிசாசே இல்லை அப்படின்னு நினைச்சேன். நான் என்னன்னா, வியாதியா அது வியாதிதான், வியாதியா அது சயின்டிபிக்கா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வர்றது எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எங்க இருந்து தான் வருது? பிசாசுட்ட இருந்து தான் வருது. பிசாசுட்ட இருந்து வந்துன்னா உங்களுக்கு நல்ல செய்தி. பிசாசுட்ட இருந்து வருதுச்சுன்னா உங்களுக்கு நல்ல செய்தி சிஸ்டர். ஏன்னா அவனுக்கு தலை கிடையாது. என்ன கிடையாது? தலை கிடையாது. அப்ப வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். சொல்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஃபேவரபிள் கிளைமேட் ஃபார் லிவிங், ஃபேவரபிள் தயவு, அவருடைய தயவுனால என்ன செய்யறாரு? வாழ வைக்கிறார். இது யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் இவங்களை சொல்றேன், ரூத் சொல்றேன் பாருங்க. ரூத் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர். என்ன கேரக்டர்னா, தன்னுடைய வாழ்க்கையை இச்சைக்கும் ஒப்பு கொடுத்தவள். எப்படி? என் வாழ்க்கைய இப்போ அபிஷியலா போய் கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா வாழ்றதுக்காக என்ன செய்யல, அந்த மாதிரி போகல. மாமியார் சொல்றாங்க, நல்லா குளிச்சு எண்ணெய் பூசி தலையில எல்லாம் பூ வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரே அடிச்சுட்டு பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு ராத்திரி போவாஸ் போய் படுத்து கிடப்பாரு. நீ நேர போய் அந்த போர்வையில போய் என்ன செஞ்சிரு, ராத்திரி ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிற போர்வைக்குள்ள போனா என்ன ஆகும்? சின்ன பின்னமாயிரும், கெடுத்து போடுவான். அப்படி ஒரு சூழ்நிலை தானே. இவா இந்த ஒரு சூழ்நிலையை, நான் கெடுக்கப்பட்டு நாளைக்கு என்ன செய்ய போறேன், ஏதோ சம்திங் எனக்கு ஆக போகுதுன்னு சொல்லி தன்னுடைய மாமியார் சொன்ன ஒரு வார்த்தைக்காக போர்வைக்குள்ள போறா. ஆனா அந்த போர்வைக்குள்ள இருந்த கால சூழ்நிலை என்ன தெரியுமா? அது பரிசுத்தம் என்கிற கால சூழ்நிலை. அந்த போர்வைக்குள்ள வாழ வைக்கிற கால சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அந்த போர்வைக்குள்ள இருக்கிறது யார் தெரியுமா? போவாஸ். இவா
என் வாழ்க்கை வேற மாதிரி தவறா என் வாழ்க்கை கட்டப்படும் நினைச்சு போனா, ஆனா அந்த போவாஸ் சொல்றாரு, உன் வாழ்க்கை தவறா கட்டப்படாது, உன் வாழ்க்கை சரியா கட்டப்படும், உன் வாழ்க்கை அபிஷியலா கட்டப்படும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய அப்படி ஆகுமா இப்படி ஆகுமா அப்படி சரியாகுமா இப்படி சரியாகுமான்னு சொல்லி ஏதோ விதத்துல வித்தியாசமா யோசிச்சிருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், பரிசுத்தம் பரிசுத்தம் உங்க வாழ்க்கையை கட்டும், வாழ வைக்கும், வாழ வைக்கும் கால சூழ்நிலை. அந்த போர்வைக்குள்ள அட்மாஸ்பியர் வேற மாதிரி இருக்குது. இவன் நினைச்சிட்டு போனது ஒண்ணு, அங்க நடந்தது ஒண்ணு. இவன் என்ன நினைச்சானா, நான் போய் நைட் அவர் கூட சேர்ந்து இருந்தேன்னா நாளைக்கு அவர் என்ன கல்யாணம் பண்ணி சீக்கிரட்டா என்ன வாழ வைப்பாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா உள்ள போற நேரம் அவர் சீக்கிரட்டா வாழ வைக்கல. எல்லாரும் பாக்குற மாதிரி திருமணத்தை பண்ணி, அந்த தேசத்துல இருக்கிற எல்லாரும் பாக்குற மாதிரி. ரூத் 3வது அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பார அடியிலே விழுந்து படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக் கொண்டாள். எதுக்கு? என் வாழ்க்கை மோவாபுல உடைஞ்சு போச்சு. மோவாபுல என் கணவனார் செத்து விட்டார். மோவாபுல என் சொந்த சகோதரி ஓர்பாளுடைய கணவன் இறந்து விட்டார். மோவாபுல என் மாமனார் 3 மரணம் ஒரு வீட்டுல எத்தனை பேரு? 3 பெண்கள் இருக்கிறாங்க. 3 பெண்களுக்கு 3 கணவன்மார் இருக்கிறாங்க. 3 பேருமே செத்து போயிட்டாங்க. எப்படி இருக்கும்? இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் நெகட்டிவான திங்கிங் வருது பாருங்க. நெகட்டிவான திங்கிங் எப்படி? ராத்திரி போய் நாங்க உள்ள போய் அவர் கூட படுத்துக்கிட்டா, அவர் என் கூட இணைஞ்சு என் கூட சேர்ந்து நாளைக்கு எப்படியோ என் வாழ்க்கை கட்டப்படும் அப்படின்னு நினைச்சு போறா. ஆனா அவர் வேற கேரக்டர். போவாஸ் பரிசுத்தமானவர். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கை பரிசுத்தமான கேரக்டரா இருக்கும். 8வது வசனம் பாருங்க. பாதி ராத்திரியில் அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டை படுத்திருக்கிறதை கண்டு, நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத். நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் இவ சொல்றா, போய் படுத்து கிடக்குறா, கேக்குறா போர்வையை விரியும். இவளே கேக்குறா, என்னதான் செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு என்ன செய்றா வரா. இப்போ இந்த போவாஸ் இவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. மகளே, இவர் என்ன மாதிரி பேசி இருக்கணும், அங்க பேசுறாரு பாருங்க. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயா, ஆசீர்வதிக்கப்படுவாயா, உன் நற்குணத்தை நான் அறிந்திருக்கிறேன். முந்தின நற்குணத்தை நான் அறிந்திருக்கிறேன். முந்தின நற்குணம் என்ன பாருங்க. முந்தின நற்குணம் என்ன தெரியுமா? உன் மாமியாரை விட்டு விலகல. பிந்தின நற்குணம் என்ன தெரியுமா? நீ யார் பின்னாடியோ போகாம நீ போவாஸ் என்ன தேடி வந்திருக்கிற. நீ போவாச தேடி வந்தனால உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும். இப்படி வந்தவளை பார்த்து அவர் பேசுறாரு பாருங்க. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி இதெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பது என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இவளோட வாசனை எல்லாருக்கும் தெரியுது. எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? குணசாலிங்கிற வாசனை எல்லாருக்கும் தெரியுது. பரிசுத்தம் என்கிற வாசனை எல்லாருக்கும் தெரியுது. இப்ப பாருங்க 15வது வசனம். இப்போ ராத்திரி பாதத்தண்டையே படுத்து கிடக்குறா. போவாஸ் பாதத்தண்டையே என்ன செய்யறா? படுத்து கிடக்குறா. காலையில இப்போ ராத்திரி போவாஸோட போர்வையில படுத்து கிடக்குறா. காலையில போவாஸ் சொல்லாரு, உன் போர்வையை விரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை ஃபுல்லா அவர் என்ன செய்யறாருன்னா கோதுமை, வார்கோதுமையை கொடுக்குறா. இப்போ என் போர்வைக்குள்ள நீ வந்திருக்க, என் பாதுகாப்புக்குள்ள நீ வந்திருக்கிற, என் கிளைமேட்ல வந்திருக்க, என் பரிசுத்தத்துல வந்திருக்க. நீ போற நேரம் சும்மா போக முடியாது. உன் பெட்ஷீட் ஃபுல்லா, உன் போர்வை ஃபுல்லா வார்கோதுமையை தந்து ஒன்னு அனுப்புறேன். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் முதல் நாள் போவாசின் போர்வைக்கு உள்ள இருந்தார். அடுத்த நாள் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. அடுத்த நாள் அவளுக்கு திருமணம் நடந்தது, கட்டப்பட்டது. பரிசுத்தம், பரிசுத்தத்தில் உண்டாகும் காலநிலை, கிளைமேட் ஆஃப் ஹோலினஸ், ஃபேவரபிள் கிளைமேட் ஃபார் லிவிங். அங்க ஒரு அந்த காலநிலையில ஒரு ஃபேவர் இருக்குது, ஒரு தயவு இருக்குது. அந்த கிளைமேட்ல ஒரு ஹோலினஸ் இருக்குது, ஒரு பரிசுத்தம் இருக்குது. நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நம்ம ஹோலினஸா வாழ்ற வேளையில, நம்ம பரிசுத்தமா வாழ்ற வேளையில நம்மளை வாழ வைக்கிற ஒரு போர்வை இருக்குது. அந்த போர்வை தான் இயேசுவின் போர்வை. ஆமாம், அந்த போர்வைக்குள்ள தான் நம்ம மூடி இருந்திருக்கணும். நடந்தது என்ன தெரியுமா? இவள் பெற்றெடுத்தாள். யாரை பெற்றெடுத்தால் தெரியுமா? இந்த ரூத் பெற்றெடுத்தது தான் தாவீது. இந்த ரூத்துக்கு சந்ததியில வந்ததுதான் யார் தெரியுமா? இயேசு. இப்படிப்பட்டவள் சந்ததியில இயேசு வந்திருக்கிறார். அவ ஒரு இஸ்ரவேல் பெண் கிடையாது, அவ ஒரு புறஜாதி. இப்ப இயேசு இஸ்ரவேலுக்குரியவரா? இல்லை. புறஜாதியின் வயிற்றில் வந்தவர் தான் யாரு? ஒரு மோவா பெண்ணு தான் யாரு? இந்த ரூத் திருமணம் பண்ணதான் யாரு? போவாஸ். இந்த போவாஸ் அந்த தலைமுறையில தான் யாரு வருது? தாவீது வராரு. தாவீதின் சந்ததியில தான் யாரு வராரு? இயேசு. இப்படி ஒருத்தி என் வாழ்க்கையே கட்டப்படாதுன்னு நினைச்சு ஒரு போர்வைக்கு உள்ள போனவளை
ஆண்டவர் வாழ வச்சு அந்த சந்ததியில இயேசு வந்து பிறந்திருக்கிறாரு. பரிசுத்தம் உங்க வாழ்க்கையில காலநிலையை மாற்றும். பாருங்க, வாழ்க்கை கட்டப்படணும்னு சொல்லி தான் போயிருக்கா. அதுல இவர் சொல்ற நேரம் சொல்லுவார் பாருங்க, நீ நீ என்ன நம்பி வந்திருக்க, நீ வேற யாரு பின்னாடியோ போகாம இல்ல வேற மாதிரி போகாம என் பின்னாடி வந்திருக்க, அதனால உன் வாழ்க்கை கட்டப்படும். அதனால ரூத்துக்கு வாழ்க்கை கட்டுப்பட்டுச்சுது. ஹோலினஸ், பரிசுத்தம். எந்த சூழ்நிலையிலுமே அந்த பரிசுத்தம் என்கிற போர்வைக்குள்ள நம்ம வாழ்ற வேளையில நம்ம வாழ்க்கை கண்டிப்பா கட்டப்படும். ரூத்தின் பெயர் இன்னைக்கு நம்ம பேசுற மாதிரி ஆண்டவர் மாத்தி இருக்கிறார். முதல்ல சொன்னேன், என்ன சொன்னேன்? முதல்ல உடையும் பொழுது உண்டாகிற கால சூழ்நிலை. 2 என்ன சொன்னேன்? நேசிப்பதனால் வருகிற கால சூழ்நிலை. 3 என்ன சொன்னேன்? பரிசுத்தத்தினால் உண்டாகிற கால சூழ்நிலை, இல்லைன்னா வாழ வைக்கிற கால சூழ்நிலை. 3 4வது தீர்க்க தரிசன மண்டலத்தினால் கால சூழ்நிலை. என்னது? ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர். அந்த தீர்க்க தரிசன ரெல்ம். இது என்ன ரெல்ம் தெரியுமா? இது நம்ம தான். இது என்ன ரெல்ம்? இது என்ன மண்டலம்? இது நம்ம மண்டலம். 4வது உள்ளது நம்ம மண்டலம். சொல்லுங்க, 4வது உள்ளது. ஏன்னா நம்ம அனாயிண்டிங் என்னது? நம்ம பாஸ்டரோ இல்ல அப்போஸ்தலரோ கிடையாது. நம்ம மண்டலம் என்ன மண்டலம்? தீர்க்க தரிசன மண்டலம். நீங்க இங்க இந்த தீர்க்க தரிசன மண்டலத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா நிரம்பி தான் போவீங்க. நிரம்பி ப்ரொஃபெட்டிக் ரெல்ம். ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைகளை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல இன்னைக்கு ப்ரொஃபெட்டிக் ரெல்ம் இயேசு நாமத்துல அந்த தீர்க்க தரிசன மண்டலத்தின் வல்லமை இறங்கட்டும். ரிலீஸ் ஆன நல்ல கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேசு. இப்பொழுது ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் ரெல்ம் இந்த பிள்ளைங்க மேல இறங்கட்டும். ஒரு குளோரி இறங்கட்டும். தூக்கி வீசட்டும். அனாயிண்டிங் இறங்கட்டும். தொடுங்க. உலகம் முழுவதும் முன்னாடி இணைந்திருக்கிற பிள்ளைகள், இங்க இணைந்திருக்கிற பிள்ளைகள், இப்பொழுது ஒரு ப்ரொஃபெட்டிக் ரெல்ம் அனாயிண்டிங் ரிலீஸ். ஆவில அனலாவே இருந்துட்டு இருக்கணும். ஆவில அனலா இருந்துட்டு இருந்தா பணி என்ன செய்யாது? வார்த்தை கேட்க ஆரம்பத்துல இருந்து முடிவுல வரைக்கும் என்னதான் செஞ்சுட்டு இருக்கணும்? அனல வாயில அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கணும். சோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லிட்டே இருக்கணும். நன்றி சொல்லிட்டே இருக்கணும். ஆவில என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? அனலா இருக்கணும். இல்லைன்னா பிசாசு என்ன செஞ்சிருவான்? உள்ள வந்துருவான். இங்க உள்ள வர்றதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா இது ஃபயர். வந்தானா பசிங்கி போயிடுவான். ஓகே, 4வது பாருங்க, ப்ரொஃபெட்டிக் அட்மாஸ்பியர். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 5வது வசனம். பெலிஸ்தீரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். என்ன மலை? சொல்லுங்க. என்ன மலை? சத்தமா தேவனுடைய மலை. சொல்லுங்க, என்ன மலை? இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கறீங்க பாருங்க, இது தேவனுடைய மலை. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க பாருங்க, இது தேவனுடைய மலை. எங்க வந்திருக்கிறீங்க? தேவனுடைய மலை. திரும்பி போற நேரம் வேற மாதிரி தான் போவீங்க. அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் மேடையிலிருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய். எங்க இருந்து? ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் அப்படியே அந்த ஒரு வலியின் வேதனை இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? இந்த வியாதி மாறுவதான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் இல்ல. உடனே தேவன் சுகத்தை கொடுத்தான். காலநிலையை சேஞ்ச் பண்றதா ஊழியருடைய வேலை. இந்த இவங்க இருக்காங்க பாருங்க, சிஸ்டர் டெய்சி சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு என்ன முட்ல ஏதோ பிரச்சனை, பிரச்சனை, நடக்க முடியாது. இப்படிதான் நடப்பாங்க. எப்படி? இந்த மாதிரி தான் நடப்பாங்க. காலு நடக்கவே முடியாது. இயேசு நாமத்துல சுகம் ஆவதான்னு சொல்லி ஒரு தட்டு தான், அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு கால் அடுத்து வரல இல்ல சிஸ்டர். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கப்புறம் அவங்க கால் பிரச்சனை இல்ல. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. எவ்வளவு அற்புதம். இந்த இவங்க விஜய் சிஸ்டர் இருக்காங்க. இவங்களுக்கு 2வது ஒரு பொண்ணு இருக்காங்க, வித்யாங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு பீரியட் ப்ராப்ளம். கரெக்டா? பீரியட் ப்ராப்ளம். ஒரு நாள் வீட்டுல கூப்பிட்டு ஜெபம் சொன்னாங்க. ஜெபம் பண்ணே ஆண்டவர் அன்னைக்கே அந்த பிரச்சனையை மாத்தினாரு. பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். எவ்வளவு ஹீலிங்ஸ் நடந்தது. இந்த இவன் சபீனோட அம்மாக்கு இதே சேம் ப்ராப்ளம், பீரியட் ப்ராப்ளம். ரொம்ப நாள், ஒரு மாசத்துல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். போன்ல தான் ஜெபம் பண்ணேன். நான் இப்போ திருநெல்வேலியில இருந்து போன்ல இயேசு நாமத்துல சுகம் உண்டாவதான்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்பொழுதே ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். எவ்வளவு பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உங்களை சொல்றேன், வயிறு வலி, எந்த வலியை இனி உங்க வாழ்க்கையில என்ன செய்யாது? எப்பேற்பட்ட பிரச்சனைகளை மாற்றுகிற தேவ வல்லமை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்ற போகிறது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, 21 நாள் என்ன நடக்குது? ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி இவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு போலீஸ்லாம் வந்துருச்சு. இவர் போலீஸ் ஷூ போட்டிருக்கிறாரு. ஷூ போட்டு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து வாசல்ல கால் வச்சதான் உண்டு. ஒரு பிரசனம் தூக்கி அங்க போட்டது பாரு. என்னால முடியாதுன்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அவங்க ஜெபிக்கிட்டு அவங்கள விட்டுருங்க. தூக்கி ஒரு போடு போட்டுருச்சு. நான் சொல்றேன், பிரசனத்துக்கு முன்னாடி
எவ்வளவு பெரிய மலைகளும் பனி போல உருகிவிடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை சொல்லுங்க. பிரசன்னத்துக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் தேவன் பனி போல் உருக செய்வார். சொல்லுங்க, பிரசன்னத்துக்கு முன்பாக, அபிஷேகத்துக்கு முன்பாக, அனாயிட்டிக்கு முன்பாக எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. காலநிலைகளை இன்னைக்கு தேவன் மாற்றி போடுகிறார். அஞ்சாவது, கிளைமேட் ஆஃப் க்ளோரி. கிளைமேட் ஆஃப் மகிமையினால். எதனால? மகிமை என்ன? தேவனுடைய முகம். மகிமை என்ன? இயேசுவின் முகம் தான் என்னது? மகிமை. தேவ பிரசன்னம் தான் மகிமை. க்ளோரி ஆஃப் காட். மகிமையினால் வருகிற அந்த க்ளோரி பாருங்க. இந்த க்ளோரி எப்படின்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரம் 40 வருஷமா வனாந்தரத்துல நடந்தாலும் இந்த வஸ்திரம் என்ன செய்யாதான்? பழசே ஆகாது. அது எப்படி? 40 வருஷம் நடந்தாலும் கால் என்ன செய்யாதான்? வீங்கா. 40 வருஷம் நடந்தாலும் செருப்பு என்ன செய்யாதான்? இது க்ளோரி. இது க்ளோரி. நீங்க வளர வாழ 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 தேஞ்சு போக மாட்டீங்க. ஆரோக்கியம் அதிகரிச்சுட்டே இருக்கும். நீங்க போக போக அப்படியே எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி தேஞ்சு போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல, தேஞ்சு போறது மகிமையில கிடையாது. மகிமைனா என்னன்னா, தேயாம அப்படியே கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது திரும்ப வாழ வயதாய் மாறுவதுதான் கிளைமேட் ஆஃப் க்ளோரி. மகிமையின் மண்டலம். உபாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் நடத்தினாரா? 40 வருஷம். எங்க தான் நடத்தியிருக்காரு? கொஞ்சம் சரியாகிறதுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. 4 நாளையில போக வேண்டியது இன்னும் கொஞ்சம் சரியாகணும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு? ஒரு 40 வருஷம் என்ன செஞ்சு வனாந்தரத்துல என்ன செஞ்சு நடத்தி இருக்கிறாரு. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை. வஸ்திரம் எப்படி சிஸ்டர்? இந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன், 40 வருஷம் இப்படியே இருக்குமா? 40 வருஷம் ஒரே ட்ரெஸ் தான் போட்டிருப்பானுங்களோ? அதான் போட்டிருப்பாருங்க. உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சை பழையதாய் போகவும் இல்லை. இளமை. சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னன்னா இளமை. இளமையாவே இருப்பீங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ரொம்ப வருஷமா நான் 16 வயசுல 26 வயசுல எவ்வளவு என் வாலிப வயசுல எவ்வளவு இளமையா எவ்வளவு நல்லா இருந்தனோ, 90 வயசுலயும் 100 வயசுலயும் 150 வயசுலயும் இளமையா. மோசே சாகுற நேரம் கண் பார்வை மங்கல. இவர் சொல்றாரு, காலேப் சொல்றாரு, அன்னைக்கு 40 வயசுல இருந்த பலன் எனக்கு இப்போ 80 வயசுல இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமென். காரணம் என்ன? க்ளோரி. மகிமை. மகிமை. மகிமையின் மேல் மகிமை அடைய அடைய மறுரூபம் என்ன செஞ்சுட்டே இருப்போம். இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க சிஸ்டர். ஒரு 2 மணி நேரம் நான் ஜெபிப்பேன். டெய்லி 2 மணி நேரம் சர்ச்சில் ஜெபம் நடக்குது. 2 to 4 டெய்லி ஜெபம் நடக்குது. வந்து பாருங்க, நிறைய பேர் வரான். நேற்றுலாம் வந்திருந்தாங்க, புதுசாலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. 2 to 4 டெய்லி ஜெபம் நடக்குது. ஜெபத்துல கலந்துக்கோங்க, உங்க வாழ்க்கையை மாற்றிடும். வீட்டுல வியாதியே வராது. வியாதியாவே நீங்க இருக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோட பேசுங்க. நீங்க கொஞ்சம் இந்த கனெக்டடா இருக்கிற பீப்புள் என்ன செய்வாங்க, என்கிட்ட கேட்பாங்க, பாஸ்டர் எப்படி பேசணும், எப்படி ஜெபிக்கணும், என்ன பண்ணணும், அவங்களுக்கு நான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். நீங்க கனெக்டடா இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன செய்வீங்க, பாஸ்டர் இப்படி அனுபவிச்சேன், அதை பார்த்தேன். எனக்கு அந்த மாதிரி மக்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப ஆசை. ஆண்டவர் இந்த தரிசனத்தை பார்த்தேன், இந்த வெளிச்சத்தை பார்த்தேன், புறாவை பார்த்தேன், ஆண்டவர் என்கிட்ட நேற்று பேசினாரு. இந்த மாதிரி ஆட்களை எனக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசை. நல்லா கவனிச்சுக்கோ. டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல 1 மணி நேரம் ஆரம்பிங்க. நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, விண்ணப்பம் பண்றேன் ஆண்டவரேன்னு நீங்க விண்ணப்பம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம் தான் விண்ணப்பம் பண்ண முடியும். வெறும் 10 நிமிஷம் தான் பண்ண முடியும். 15 நிமிஷத்துக்கு மேல உங்களால ஜெபம் பண்ணவே முடியாது. நீங்க சும்மா ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு மேல உங்களால என்ன செய்ய முடியாது. ஆனா நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க அக்னி பாஷையில ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா 3 மணி நேரம், 4 மணி நேரம், 3 நாள், 4 நாள், 7 நாள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கலாம். மோசே பாருங்க, அன்னைக்கு மகிமையில 40 நாள் ஆண்டோடைய சமூகத்துல விழுந்தே கிடக்கான். தண்ணீர், நோ வாட்டர், நோ ஃபுட், சாப்பாடு இல்ல, பசிக்கல. மகிமை. ஏசு 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாரா? மகிமை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். வார்த்தையில இருந்தாதான் பிழைக்க முடியும். இல்லைன்னா சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா என்ன செஞ்சிருங்க, நல்லா இல்லைன்னா வார்த்தையினால் நீங்க பிழைக்க முடியும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு அது மருந்து. மன மகிழ்ச்சி நல்ல மருந்துன்னு சொல்லியிருக்கு பாருங்க. மன மகிழ்ச்சியும் ஒரு அந்த மன மகிழ்ச்சி எங்க இருக்கு? பேசினாதான் வரும். அந்த மன மகிழ்ச்சி எங்க இருக்கு? பிரசனத்துல இருந்தாதான் வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, உபாகம் 8:4 சொல்லியிருக்கு பாருங்க. இந்த 40 வருஷம் கால் வீங்கல. என்ன செய்யல? காலு 40 வருஷம் செருப்பே இல்லாம நடந்தீங்கன்னா கால் என்ன செஞ்சிடும்? இப்ப நடக்கவே வேண்டாம், சும்மா உட்கார்ந்தாலே கால் வீங்குது.
அது ஒரு சாபம். சொல்லுங்க, கால் வீங்கிறது ஒரு சாபம். மகிமையில கால் வீங்காது, மகிமையில வியாதி வராது. மகிமைனா என்ன அர்த்தம் தெரியுமா? மகிமைனா அன்னைக்கு இயேசு கடல் மேல நடந்து வந்தாரு பாத்தீங்களா? இயேசு கடல் மேல நடந்து வந்தாரு. அப்போ பேதுரு கொஞ்ச நேரம் நடந்து வந்தா பாத்தீங்களா? அதுதான் மகிமை. உங்களால நடக்க முடியாதத இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல நடக்கிறதா என்னது? இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல 1 கோடி விழுந்துச்சுன்னா அதுதான் மகிமை. யாருக்குமே ஆமீன் வரல? இன்னைக்கு உங்க எங்கேயோ திடீர்னு உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு காக்கா கொண்டு வந்து ஒரு 10 பவுன் செயினை கொண்டு போட்டுச்சுன்னா அது மகிமை. ஆமீன். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல சொந்த வீடே இல்ல, டப்புன்னு பாத்தீங்கன்னா அரண்மனை மாதிரி வீடு கட்டுறீங்க பாருங்க, அதுதான் மகிமை. ஆமீன். பாருங்க, ஆகாப் வந்து அங்க நிக்கிறான். இவன் ரதத்துல வந்துட்டு இருக்கான். எலியா சொல்றாரு மழை பெய்ய போது ஓடிவான்னு சொல்றாரு. இவரு எலியா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஆகாபுக்கு முன்னாடி வர. இவரு ஒரு 100-110 கிலோமீட்டர்ல ஒரு 8 குதிரையை கட்டி ஃபாஸ்டா வர. அதுக்கு முன்னாடி வர. இதுதான் மகிமை. எதுக்கு முன்னாடி? அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடி வராம பாருங்க, அதுதான் என்னது? மகிமை. கந்தகை மந்திரி அன்னைக்கு பிலிப்பு காணாம போயிட்டான், ஆண்டவர் எடுத்துக்கொண்டாருன்னு போட்டிருக்கு. எலியா மேல போன பாருங்க. இதுதான் இயற்கைக்கு மேற்பட்ட லெவல்ல நடக்கிறதா என்னது? மகிமை. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, glory of God. எனக்கு மகிமையா எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். ஒரு பாட்டி படுக்கையில இருக்குது. படுக்கையில இருக்க பாட்டி டப்புன்னு எந்திரிச்சு டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும்? நம்ப முடியுதா? அதுதான் மகிமை. சொல்லுங்க, அதுதான் மகிமை. நம்புறீங்களா? நம்புனா glory of God. மகிமைனா நீங்க நம்பவே முடியாதத நம்ப பண்றதா கிளைமேட் ஆஃப் glory. கால சூழ்நிலையை மாத்துறதாங்க. இன்னைக்கு சொல்லுங்க, கால சூழ்நிலை இயேசு நாமத்துல மாறட்டும். கிளைமேட் மாறட்டும். glory கிளைமேட் வரட்டும் இயேசு நாமத்துல. 40 வருஷம் செத்து போன நிலைமையில உட்கார்ந்திருக்கான் யாக்கோபு. இப்ப தான் பிள்ளை உயிரோட இருக்கிறான். தான் பிள்ளை அனுப்புற பரிசை பார்த்ததும் செத்து போன அந்த இருதயம் மகிழ்ந்தது பாருங்க. அதுதான் glory. சொல்லுங்க, செத்து போன எங்க வாழ்க்கை குளோரியா மாறப்போகுது. சீனாபுரத்துல ஒரு பாட்டியம்மா இருந்தாங்க. படுக்கையில இருந்தாங்க, ரொம்ப நாள் படுக்கையில இருந்தாங்க. நம்ம ரகுநாதன் பிரதர் கூட்டு போனார், ஜெபிக்கிறதுக்காக கூட்டு போனார். அப்போ போயிட்டு அந்த அம்மாட்ட, அந்த பாட்டியம்மாட்ட கையை கொடுத்து இயேசு நாமத்துல எலும்பி நடங்கன்னு சொல்லி எழுப்பி விட்டேன். எலும்பி நடந்துட்டாங்க. அதுதான் குளோரி. அதுதான் குளோரி. அதே வீட்டுல இன்னொரு அம்மாக்கு அவங்களோட மனைவி, அந்த பிரதரோட மனைவிக்கு கண்ணில் பிரச்சனை இருந்துச்சு. கண்ணில் அடிக்கடி புண்ணா வருமா. இப்படி கண்ணில் கை வச்சு இயேசு நாமத்துல சுகமாவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தா. அந்த அம்மா சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 85 வயசு இருக்கும். எழுப்பி நடக்க விட்டேன். அடுத்து நம்ம ஆர்டி ஹால் 2nd ஃப்ளோர்ல இருக்கு. அங்க லிஃப்ட் கீழே இருந்து மேல வர்றதுக்கு லிஃப்ட் கிடையாது, மேல இருந்து கீழே வர்றதுக்கு லிஃப்ட் இருக்கு. அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த அம்மா அந்த 2 மாடியும் எழுப்பி விட்டேன் பாத்தீங்களா, அந்த அம்மா 2 மாடியும் ஏறி நடந்து மேல வந்து அன்னைக்கு சண்டே சர்வீஸ்ல ஆண்டவர் ஆராதிக்கு. அதுதான் குளோரி. நடக்க முடியாததை நடக்க வைக்கிறதா சொல்லுங்க. நடக்காதது நடக்கிறது தான் கிளைமேட் ஆஃப் குளோரி. இன்னைக்கு என் வாழ்க்கையில கிளைமேட் ஆஃப் குளோரி, glory ஆஃப் God. இன்னைக்கு அந்த மகிமையின் தேவன் வேலை செய்கிறான். மோசே போறான், 40 நாள் பசிக்கல, ஆண்டோட பிரசனத்திலே இருக்கிறான். ஆண்டோட பிரசனத்துல இருந்தா பசிக்காது சிஸ்டர். நீ பாருங்க, நான் இப்ப உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்க பாருங்க, இது ஒரு குளோரி. ஒரு 1 மணி நேரத்துக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன செய்யவே செய்யாது. 1 மணி நேரம்ல 2-3 மணி நேரத்துக்கு பசிக்காது. எல்லாரும் சாப்பிடுங்க பாஸ்டர் சொல்றதுனால என்ன செஞ்சிருவேன், அதுவும் எப்படியும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடும். நான் பேசிட்டே இருக்க பாருங்க, இது குளோரி வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை தான் சொல்லிட்டே இருக்கேன். வெரி பவர்ஃபுல். இந்த மேல இப்போ இந்த ஸ்டேஜ்ல நின்று இப்படி நீங்க பேசுறீங்க பாருங்க, பேசுனா ஒரு வியாதியுமே வராது. நீங்க மத்தவங்கள்ட்ட ஆண்டவரை பத்தி பேசி பாருங்க, வியாதியே வராது. ஆமென். இப்ப இவன் ஆண்டவர்ட்ட யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? 40 நாள் யார்கிட்ட பேசியிருக்கான்? குளோரிட்ட தான் பேசிட்டு, மகிமையிட்ட தான் பேசிட்டு இருக்கான். சொல்லுவாங்க பாத்தீங்களா, பூவோடு சேர்ந்த நாரும் என்ன செய்யுமா? மணக்குமா மணக்காதா? எலி வீட்டுல செத்தா ரோட்ல போறவனுக்கு என்ன செய்யும்? இந்த பக்கம் வருவானா? வரமாட்டான். அதே மாதிரி அந்த நார் பூவோட சேர்ந்து அந்த நார் எடுத்து மணத்துனா கூட, அந்த ஸ்மெல் பண்ணா கூட என்ன செய்யுமா? அந்த மனம் தெரியும். அதே மாதிரி தான் இவன் தேவனோட குளோரியில இருக்கிறான். குளோரியில இருந்தவன இவன் முகம் என்ன செய்யுது? பிரகாசிக்குது. இப்ப இவன் முகம் பிரகாசிக்கிறான். கீழே வரான், எல்லாரும் பாக்குறாங்க, முகத்தை மூடுறான். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு ஒருவேளை உங்க முகம் ஒரு மாதிரி செத்து போன யாக்கோபின் முகம் மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லாரு, உன் முகத்தை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். இன்னைக்கு அந்த குளோரியா, கிளைமேட் ஆஃப் குளோரி உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். கிளைமேட் ஆஃப் குளோரி என்ன செய்யும்னா, யாத்ராகமம் 23:25 சொல்லுது,
உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விளக்குவார். இதான் கிளைமேட் ஆஃப் க்ளோரி. என்ன செய்வாரா? நீங்க சாப்பாடுற சாப்பாடு சிஸ்டர், நான் ஒன்று சொல்லவா சிஸ்டர், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே விஷம். நம்ப முடியுதா? முடியல. பால் குடிக்கிறீங்கல்ல, ஆரோக்கிய பால், ஆவின் பால், பாதாம் பால், எல்லா பாலும் என்னதான் கெமிக்கல். இருக்கா இல்லையா? விஷத்தை தான் கொஞ்சம் என்ன செய்யணும். காய்கறின்னு சாப்பிட போறீங்களா, எல்லாம் ஹைபிரிட், விதையே இல்லையா. இப்ப சீட்லெஸ் எல்லாம் வந்துருச்சு, விதையே கிடையாது. எல்லாம் என்னது, மேல சாயத்தை பூசுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. வாட்டர் மெலான்லாம் எல்லோ கலர்ல வந்திருக்கு. எப்படி வந்துச்சு? எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சதான், எல்லாம் கெமிக்கல். அரிசின்னு போனா அங்கேயும் 1000 கெமிக்கல் அடிக்கிற நேரம், பூச்சிக்கொல்லி அடிக்கிறான், அது அடிக்கிறான், இது அடிக்கிறான். அப்ப நீங்க உயிர் வாழ்றீங்க இல்லையா? காரணம் என்ன? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்ன. இப்போ தண்ணி இருக்குல்ல, ஆத்துல வர்ற தண்ணி இல்ல பூமிக்கு அடியில வர்ற தண்ணி இருக்குல்ல, நீங்க குடிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பா இருக்கும். இவன் என்ன பண்ணுவானா, பயங்கரமான ப்ராசஸிங்லாம் பண்ணி சில கெமிக்கல்லாம் போட்டு வந்து பார்த்தா டேஸ்டா இருக்கு தண்ணி. காரணம் என்ன? கெமிக்கல். இவ்வளவு கெமிக்கலே சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யறதுனால தான் நீங்க உயிரோட இருக்கிறீங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிச்சு வியாதிய. இப்ப இன்னொரு வசனம் சொல்லவா? சாவுக்கு ஏதுவான எதை சாப்பிட்டாலும் சேத. சிஸ்டர், விஷத்தை சாப்பிட்டா கூட சேதப்படுத்தாதுன்னு சொல்லி விஷத்தை சாப்பிட்றாதீங்க, ஏன்னா உங்களை சேதப்படுத்திடும். ஆண்டு சொல்றாரு, என்ன சோதிக்காதான்னு சொல்றாரு. ஒருவேளை நான் உங்க வீட்டுக்கு வரேன் சிஸ்டர், உங்க வீட்டுக்கு பிரேயர் பண்றதுக்கு வரேன், பாஸ்டருக்கு டீ தர்றதுக்கு பதிலாக பாஸ்டருக்கு டீல கொஞ்சம் விஷத்தை பட்டு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யாது? வேணா ட்ரை பண்ணி பாக்குறீங்களா யாராவது? சேதப்படுத்தாது. ஏன்னா வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான எதை சாப்பிட்டாலும் உங்களை. அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, எல்லாமே அப்படிதான் நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். கவலைப்படாதீங்க, யுத்தம் என்னை தேடி வராது. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் குறிச்சு கவலைப்படாதீங்க சிஸ்டர். டிவிகே வந்தா என்ன, டிஎம்கே வந்தா என்ன, பிஜேபி வந்தா எவன் வந்தா என்ன செய்ய முடியாது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை என்ன செய்வாராம்? பாபிலோன்ல உட்கார்ந்துருக்கான் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் உட்கார்ந்துருக்காங்க. எங்க உட்கார்ந்துருக்காங்க? விக்கிரகத்தை வணங்குற இடம், ரத்தத்தை குடிக்கிற இடம், மதுபானத்தை குடிக்கிற இடம் உட்கார்ந்துருக்கான். ஆனா இவன் மட்டும் உயர்றான். காரணம் என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் தமக்கு சித்தமானதை செய்வான். நான் சொல்லவா சிஸ்டர், பிஜேபி வந்துச்சுன்னா கிறிஸ்தவம் ஈஸியா வளர்ந்துருங்கிறேன். நான் நம்மளை எவனும் நொறுக்காம அப்படியே ஒரு மாதிரி வச்சிருக்கிறனால எல்லாரும் என்ன மெத்தனம், நம்ம ஆண்டவர் தானே அப்படின்னு கொஞ்சம் ஒரு நொறுக்குனாதான் என்ன செய்யும். ஹிட்லர் யூதர்களை ஃபுல்லா கொண்டான். ஹிட்லர் என்ன பண்ணா? யூதர்களை லட்சக்கணக்கில் யூதர்களை கொண்டான். ஆனா அவன் ஒரு 10 கிறிஸ்தவனை மட்டும் கை வச்சிருந்தானா செத்துருப்பான், நொடி பொழுதில் செத்துருப்பான். அவன் கை வச்சது எங்க? இயேசுவை கொன்னது யாரு தெரியுமா? யூதர்கள். இயேசுவை கொன்னது யாரு? யூதர்கள். இவன் கொன்னது யூதர்களை தான் கொண்டான், கிறிஸ்தவனை கொல்லல. நான் சொல்றேன், கிறிஸ்தவனை ஒருத்தன் தொட்டுட்டானா அவன் கெட்டான அர்த்தம். தொட முடியாது சிஸ்டர், நீங்க ஃபயர். நான் சொல்றேன், என்னை தொடுகிறவன் யாரு? உங்களை ஒருத்தன் தொட்டானா ஆண்டோடைய கண்மணியை தொடுறதுக்கு சமமா? தொட முடியும். அப்படி எப்படி தொட முடியும்? அறியாமல விழுந்துட்டோம். நான் எவ்வளவு பெரியவன், நான் எவ்வளவு வேல்யூவானவன், என்ன தெரியாம நான் என்ன செஞ்சிருக்கேன்? நீ டிவிக்கே வந்தா என்ன? நான் ஒன்று சொல்லவா? இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகள்லாம் இந்த சினிமா நடிகர் சொல்லி ஒரு மயக்கத்துல போறாங்க தெரியுமா? நல்லதுங்கிறேன். இல்லைன்னா அங்க கொஞ்சம் வட இந்தியா சைடு போய் பாருங்க, எல்லாத்தையும் கையில வாளையும் கத்தியும் கொடுத்து போட்டு தள்ளுறான் மகனேன்னு சொல்லி என்ன செஞ்சுறான். அவன் வேற மயக்கத்துல இருக்கான், அவன் மதவெறியில இருக்கான். இவனாவது கொஞ்சம் சினிமா மயக்கத்தில் திருத்திடலாம், ஈஸியா திருத்திடலாம். இவனை திருத்துறது ஈஸி, அவனை திருத்துறது. இந்த மயக்கத்தை என்ன செஞ்சிடலாம்? நல்ல வேலை சினிமா மயக்கத்துல போனான், கொஞ்சம் மத மயக்கத்துல வந்திருந்தானா. கவலைப்படாதீங்க, நீ என்ன மயக்கத்துல வந்தாலும் சரி, ஜெயிக்கிறது தேவ பிள்ளைகள். ஆண்டவர் யாரை வச்சாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் அவருக்கு சித்தமானதை என்ன செய்வானா? கவலைப்படாதீங்க. ஹிட்லர் நீ கிறிஸ்தவனை தொட முடியாது. யூதர்கள், ஏன் யூதர்கள் அழிகிறாங்க? இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் அழிஞ்சிட்டே இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் இஸ்ரவேல் ஜனம் ரத்த காடா போயிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டு ஒரு வார்த்தையை சொன்னா, இந்த ரத்த பழி என் மேலையும் என் பிள்ளை மேலையும் என் தலைமுறை மேலையும் வரட்டும்னு சொல்லி என்ன செஞ்சுட்டான்? அவனே அறிக்கை பண்ணி வாங்கிட்டான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் செத்துட்டே இருக்கான். அவர் யூதர்களுக்காக வரவில்லை, நமக்காக தான் வந்தார். புறஜாதிகளுக்காக வந்தார், மொத்த மனுக்குலத்துக்காக வந்தார். அவன் ஏற்றுக்கொள்ளல. நல்லா கொஞ்சம் சிஸ்டர், அவனுக்கு ஒரு பிரச்சனை, இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை. வாரது யாரு? புறஜாதியாகி அமெரிக்கன் தான் வரான். யார் வருது அவன் பிரச்சனைக்கு? அப்போ ஒண்ணு சொல்லவா,
அவனை விட நம்ம தான் பெரிய ஆள். உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆமென். எலெக்ஷனை குறித்து கவலைப்படாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு யாரை காட்டுறாரோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க. என்னது வாக்குரிமை? என்னது என்னது சொல்லுங்க, என்னது? எனது வாக்கு எனது உரிமையா? அதனால விரல்ல மைய தடவி என்ன செஞ்சிருங்க, போய் போட்டுட்டு வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு யாரை காட்டுறாரோ அவன். ஆண்டவர் காட்டுறவங்க எவனும் கேட்கிற மாதிரி இல்ல. ஆண்டவர் எனக்கு யாரை காட்டுறாரோ அவருக்கு தான் என்ன செய்வேன், ஓட்ட போடுவேன். யாரு வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. ஒருத்தனும் ஒன்னையும் என்ன செய்ய முடியாது. கொஞ்சம் முன்னாடி சொன்னார் தெரியுமா, பவுல் சொன்னார் பாத்தீங்களா, என் முடிய ஒண்ணு என்ன செய்யாது, கீழே விழாதுன்னு. எவன் வந்தாலும் நீங்க பயப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியாவில் எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். இந்தியா நல்லா இருக்கும். சிஸ்டர், நீங்களும் நானும் ஜெபிக்கிற வரைக்கும் இந்த இந்தியால எவன் என்ன செய்ய முடியும்? பிஜேபி வந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, ஏடிஎம்கே வந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, டிஎம்கே வந்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது, டிவிகே வந்தாலும் செய்ய முடியாது. ஏன்னா ஜெபம் ஜெபம் எப்பேற்பட்டவனையும். ஆணியலுக்கு சிங்கக்கவி ஜெபிக்கிறவன், 3 வாலிபர்களுக்கு அக்கினி சூளை ஜெபிக்கிறவன் தப்பிச்சுட்டாங்க. கிறிஸ்தவனை தொட முடியாது. கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத. வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட. இதான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. எவனாவது உங்களை தொட்டனா கெட்டா, அவன் கெட்டா. சொல்றாரு பாருங்க, வியாதியை உன்னை விட்டு விளக்க. கிளைமேட் சேஞ்சில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. கிளைமேட் ஆஃப் க்ளோரியில என்ன நடக்குது? வியாதியை உன்னை விட்டு விளக்குவேன். 26வது வசனம், கற்பம் விழுகிறதும். கிளைமேட்ல என்ன நடக்குது பாத்துக்கோங்க. கிளைமேட் சேஞ்சில் க்ளோரி ஆஃப் கிளைமேட்ல என்ன நடக்குதுன்னா, கற்பம் விழுகிறதும் மலடும். நல்லா கொஞ்சம் கற்பம் விழு. சம்பாதிக்கிற காசு கையில நிக்கல, மலடு. கற்பம் விழுகிறது சொல்லும் பாத்தீங்களா. மிஸ்கேரேஜா அப்படிதானே சொல்லுவாங்க. குழந்தை வயிற்றுல இருக்கிற நேரமே என்ன ஆயிருமா, கிடைச்ச மாதிரி இருக்கும், நடந்த மாதிரி இருக்கும், ஆனா என்ன செய்யாது, நடக்கா. அதான் சொல்லியிருப்பாரு, கற்பம் விழுகிறது மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்த. ஆண்டு சொல்றாரு, தேசத்திலே இருக்காது. அப்ப ஜெபிக்கிற பிள்ளை உன் வாழ்க்கையில எப்படி இருக்கும்? இருக்கவே இருக்காது. கிளைமேட் ஆஃப் க்ளோரியில என்ன செய்யாது, இருக்காது. ஆண்டவர் அதை மாற்றுவார். ஓகே, 4 சொன்னேன். இப்ப கடைசியா கிளைமேட் ஆஃப் சக்சஸ், ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலை. அப்ப இங்க எமர்ஜென்சி மாத்திரம்னு ஒண்ணு வச்சிருக்கீங்க பாத்தீங்களா, தூக்கி துருதிக்கு போடுங்க. என் வாழ்க்கையில நீ எமர்ஜென்சியே வராது. ஏன்னா வசனம் சொல்லுது, உன் பாதம் கல்லில் இடராதபடி, லேச கல்லு கூட தட்டாது, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில், தேவதூதர்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். இந்த நர்சுமார்களுக்கு டாக்டர்மார்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம். ஆண்டவர் மன்னிப்பாராக. ஏன்னா அவங்க வீட்டுல எல்லா மாத்திரையும் இருக்கும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து, சிஸ்டர் ராத்திரி 8 மணிக்கு வருவாங்க, 10 மணிக்கு வருவாங்க, வாங்கி வச்சுதான் ஆகணும். நீங்க சொல்லணும், இதை விட இன்னொரு மருந்து இருக்கு, இயேசு நாமத்துல சுகம் உண்டாவதாக. இப்போ ஜெயிக்கணும்னா என்ன சொல்லணும்னா, அசதியா இருக்கவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதங்களால் விசுவாசத்தினால். விசுவாசம் சுதந்திரிக்கிறதுக்கு விசுவாசம் வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? ஃபெய்த் வேணும், நல்ல நம்பிக்கை வேணும். எனக்கு எதுவும் கொரோனா வந்தாலும் எனக்கு என்ன செய்யாது, வராது சிஸ்டர், வராது. எப்படி வரும்? அவனுக்கு கேன்சர் வந்துச்சுன்னா எனக்கு என்ன செய்யாது, நான் க்ளோரியில இருக்கேன். அவனுக்கு ஏதோ ஒண்ணு வந்தாலும், சுகர் வந்தாலும் எனக்கு என்ன செய்யாது, வர. நல்லா புடிச்சுக்கோங்க, எனக்கு வராது, தேவ பிள்ளைக்கு வராது. இந்த வார்த்தையை கேட்க உங்களுக்கு வரணும் யாருக்கா தோணுதா? தோணாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற அபிஷேகம் தான் உங்க மேல இன்னைக்கு செயல்பட்டு இருக்குது. அதனால உங்களுக்கு அது என்ன செய்ய, அதனால தொடர்ந்து என்ன செஞ்சிருங்க, ஒரு நாள் கூட சர்ச்சை விடாம என்ன செஞ்சிருங்க, தொடர்ந்து வந்து இந்த வார்த்தையை என்ன செய்யுங்க. வியாழக்கிழமை ஹீலிங் சர்வீஸ் வெரி பவர்ஃபுல்லா இருக்கும். அது ஹீலிங் மட்டும்தான் இருக்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் கலந்து பேசுறோம், அது வெறும் ஹீலிங் சர்வீஸ் மட்டும்தான் இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீர்கள். ஓகே, இப்ப சொல்லியிருப்பாருங்க, விசுவாசத்தை நீ சுதந்திரிச்சுக்க. அது எப்படி சுதந்திரிக்கணும்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அசதியா அப்படியே ஒரு மாதிரி அப்படி என்ன செய்யாத, ஒரு மாதிரி டயர்ட் ஆகாத. அப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார், உன்னை வாழ வைப்பேன்னு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அதை சுதந்திரிப்பேன்னு சொல்லிட்டு யாரை பின்பற்றணும், இதுதான் முக்கியம். இந்த வசனத்தை ஏன் சக்சஸுக்கு மெயினான காரணம் என்னன்னா சிஸ்டர், நீங்க யாரை பின்பற்றி போறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சபையை பின்பற்றி போறோம், எந்த ஊழியரை பின்பற்றி போறோம், எந்த அபிஷேகத்துக்கு கீழே பின்பற்றி போறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதா சிஸ்டர்? என் வீட்டுக்கு வியாதி வந்தது காரணம் என்ன தெரியுமா? நான் தப்பான ஆளை பின்பற்றி இருக்கேன், நான் தப்பான ஆளுக்கு பின்னாடி போயிருக்கேன், தப்பான வார்த்தையை கேட்டிருக்கேன், தப்பான சத்தியத்தை கேட்டிருக்கிறேன். அதனால சொல்லியிருக்கேன், நீ அசதியா இராம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தமான ஆசீர்வாதம் என்ன, எல்லாமே சகலமும் இருக்குது. விசுவாசத்தினால் நீடிய பொறுமை, கொஞ்சம் பொறுத்துரு, அதை பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றி. அந்த மாதிரி சிலர் இருக்கிறாங்க, அவங்கள பின்பற்றி நம்ம போற சர்ச்சை ரொம்ப முக்கியம் சிஸ்டர்.
நம்ம போற சர்ச்சு ரொம்ப முக்கியம். அர்த்தம் சொல்லியிருப்பாருங்க, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையா இருக்கணுமா. நம்ம போற சர்ச்சு, நம்ம கேட்கிற வார்த்தை ஜாக்கிரதையாய் அப்படி இருக்கணுமா. அடுத்து சொல்லி இருக்குது 13வது வசனம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும்படி, சக்சஸ் பத்தி சொல்றேன், ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடி ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியமா சொல்றேன் ஆபிரகாமே உன்னை நான் வாழ வைப்பேன். அதுக்கு மேல ஆணையிடுறது ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியமா சொல்றேன் வியாதி வராது. இதுக்கு மேல யார் மேல சத்தியம் பண்ணணும்? ஆண்டவர் சொல்றாரு, என் மேல சத்தியம் இடுறதுக்கு மேல யாருமே கிடையாது. சக்சஸ்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆண்டவர் சத்தியம் இட்டு சொல்றாரு, நீ வெற்றியா வாழுவ, நீ நல்லா வாழுவ. உடையிற நேரம் கிளைமேட் காலநிலை மாறுது. 2 சொன்னேன், நேசிப்பதினால் காலநிலை மாறுது, பரிசுத்தத்தினால் காலநிலை மாறுது, தீர்க்க தரிசன மண்டலத்தினால் காலநிலை மாறுது, மகிமையின் அந்த கிளைமேட்னால, அந்த கிளைமேட் ஆஃப் க்ளோரினால காலநிலை மாறுது, அப்புறம் சக்சஸ் ஜெயிப்பதினால் கிளைமேட் மாறுது. இந்த 5 விதமான தன்மைகளினால் தேவன் இன்றைக்கு உங்களை வாழ வைப்பாரா, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு, என் வாழ்க்கையில இனி நாங்க நல்லா தான் இருப்போம், எங்க வாழ்க்கையில இனி எந்த போராட்டம் இல்லாம ஆண்டவர் எங்களை நல்லா வாழ வைப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எஸ், இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக இந்த உங்க கரங்களை காணிக்க எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க, நீங்க விதைக்கலாம், நீங்க ஜிபே போன்பேல விதைக்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க விதைக்க வேண்டிய நம்பர், நீங்க இங்க டைத்து கொடுக்குறவங்களுக்கு பின்னாடி கவர் இருக்கு. யாராவது தசமபாகம் கையை கட்டினாங்கன்னா கவர் எடுத்து கொடுத்துருக்காங்க. சரியா? தசமபாகம் விதைக்கிறவங்க பின்னாடி கவர் இருக்குது. அப்புறம் ஆன்லைன்ல விதைக்கிறவங்க இந்த ஸ்கேனர் இருக்குது, நீங்க இந்த ஸ்கேனர்ல விதைக்கலாம். நீங்க லைவ்ல பாக்குற பிள்ளைங்க, நீங்க விதைக்கிற நம்பர் 90 42 55 09 29 9042550929 இந்த நம்பருக்கு நீங்க விதைக்கலாம். விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் என்ன செய்யறாரா, பிரியமா இருக்கிறார். இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக விதைக்கிறீங்க, கண்டிப்பா இந்த வார்த்தைகள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செயல்படும். இப்ப கரங்களை காணிக்க எடுத்துக்கோங்க. நான் இப்ப ஜெபிக்க போறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இயேசுவின் நாமத்துல இன்றைக்கு விதைக்கிற இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். 30 60 100 செயல்படட்டும் டாடி. இன்னைக்கு இவங்க விதைக்கிற விதை இது ஆரோக்கியமாய் மாறட்டும், சந்தோஷமாய் மாறட்டும், சகல விதத்திலும் இது பணமாய் மாறட்டும், சகல விதத்திலும் இயேசுவின் நாமத்துல இவர்கள் விதைத்த விதை இயேசுவின் நாமத்துல பல விதமாய் இது கன்வெர்ட் ஆகட்டும் டாடி. இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து விதைக்கிறாங்க. ஆன்லைன்ல விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், இங்கே விதைக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், தசம்பாகம் கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்க கையில வைத்திருக்கிற விதை பல மடங்கு இவங்களை நோக்கி அது திரும்புவதா ஜீசஸ் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.